ஆமென். ஹல்லேலூயா. வேதத்தை எடுத்துக்கொள்வோம். யாத்திராகமம் 4வது அதிகாரம் அதனுடைய 17வது வசனத்தை வாசிக்க கேட்கலாம். யாத்திராகமம் 4:17. இந்த கோலையும் உன் கையிலே பிடித்துக் கொண்டு போ, இதனால் நீ அடையாளங்களை செய்வாய். இந்த கோலையும் உன் கையிலே பிடித்துக் கொண்டு போ, இதனால் நீ அடையாளங்களை செய்வாய். இந்த கோலுக்கு ஒரு பெயர் உண்டு. 20வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, தேவனுடைய கோல். முச்சடியில் எழுந்தருளினவருடைய தயை மோசேயை சந்திக்கிறது. மோசே பேசுகிறான். அப்பொழுது கர்த்தர் மோசையோடு பேசுகிறார். உன் கையில் என்ன இருக்கிறது? மோசே சொல்றான், ஒரு கோல் இருக்கிறது என்கிறான். யாத்திராகமம் 4:2. ஆண்டவர் சொல்லுகிறார், அதை கீழே போடு என்கிறார். அவன் போட்ட போது அது சர்ப்பமாயிற்று. ஆண்டவர் அவன் கையில் வைத்திருக்கிற எல்லாத்தையும் கீழே போட வைக்கிறார். முதல்ல காலில் போட்டிருக்கிறத கலட்ட சொல்றார். அப்புறமா கையில் வச்சிருக்கிறத கீழே போடுங்கிறார். ஹல்லேலூயா. நல்ல கவனமாக கேளுங்க. இப்பொழுது கர்த்தர் சொல்லுகிறார், நீ அதை கை நீட்டி எடு அப்படிங்கிறார். யாத்திராகமம் 4:4 சொல்லப்பட்டிருக்கிறது, அவன் தன் கையை நீட்டி அதை பிடித்த போது அது அவன் கையிலே கோலாயிற்று. எதை பிடிக்கிறான்? கர்த்தர் அக்கினி நடுவில் இருந்து எதை காண்பித்து பிடிக்க சொன்னாரோ அதை, கர்த்தர் என்ன சொன்னாரோ அதை அவன் பிடிக்கிறான். அது அவன் கையிலே கோலாயிற்று. இப்பொழுது கர்த்தர் சொல்லுகிறார், நீ போ மோசே. ஆனா நீ எப்படி போகணும்னா, சும்மா போகக்கூடாது. நீ இந்த கோலையும் எடுத்துக்கொண்டு போன்னு சொல்லல, பிடித்து கொண்டு போங்கிறார். எடுத்துக்கொண்டு போன்னு சொல்றதுக்கும் பிடித்து கொண்டு போன்னு சொல்றதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கிறது. பிடித்து கொண்டு போ. இப்போ நம்ம கார்ல ஒரு ஊருக்கு போறோம். ஊருக்கு போகும்போது ட்ரெஸ் எல்லாம் எடுத்துட்டு போறோம். ஏமே நம்ம தெரியும், ட்ரெஸ் எல்லாம் எடுத்து பெட்டியில் வச்சு ஒன்று டிக்கியில் வைப்போம், இல்லை பின்னாடி வைப்போம், இல்லை பக்கத்தில் இருக்கிறாள் மடியிலையாவது வைப்போம், இல்லை வச்சுட்டு போவோம். ஆனால் கையில் மொபைலையும் வச்சுருப்போம். மொபைலை டிக்கியில் வைக்க மாட்டோம். ட்ரெஸ்ஸை எடுத்துட்டு போகிறோம், ட்ரெஸ்ஸை எடுத்து கொண்டு போகிறோம், மொபைலை பிடித்து கொண்டு போகிறோம். ஹல்லேலூயா. ஆமா, என்ன சைலண்ட் ஆயிட்டீங்க? ஆண்டவர் சொல்றார், நீ இதை எடுத்துட்டு போகாத, இதை பிடித்து கொண்டு போ. வசனத்தை எடுத்துட்டு போறோம். எங்க வசனம் இருக்கு? அந்த டைரி எடுத்துட்டு வா. அதாவது டிக்கில இருக்கிற அந்த பெட்டி எடுத்துட்டு வா. ஆண்டவர் சொல்றாரு, இந்த கோலை நீ பிடித்து கொண்டு போ. என்ன பிடித்து கொண்டு, என்ன பிடி? ஏசாயா 26:3 இருக்கிறது, உம்மை உறுதியாய் பற்றி கொன்ற மனதையுடையவன் உம்மையே நம்பி இருக்கிறபடியால். அப்ப பற்றி கொள்றது நம்பிக்கை. அப்ப நம்பிக்கை தான் பிடி. நம்பிக்கை தான் பிடி. உன் முழு நம்பிக்கையையும் நான் சொல்ற வார்த்தை மேல நீ வைப்பாயானால் நீ என்ன செய்கிறாய் தெரியுமா? தேவனுடைய கோலாகிய வசனத்தை நீ பிடித்து விட்டாய். ஹல்லேலூயா. எகிப்திலிருந்து மோசே மீதியான் தேசத்துக்கு வந்தான். 40 வருஷம் சும்மாவே இருந்தான். ஆனால் அதே மோசேயை கர்த்தர் திரும்ப எகிப்துக்கு அனுப்பும் போது, மோசே இனி நீ எப்படி போன அப்படின்னா, இந்த தேவனுடைய கோலை பிடித்து கொண்டு போங்கிறாரு. அவன் தேவனுடைய கோலை பிடித்து கொண்டு போனான். அடுத்த 40 வருஷம் அற்புதங்களையும் அடையாளங்களையும் கண்டான். பிடிக்க வேண்டியதை பிடிக்கலைன்னா வருஷ கணக்கில் நாம சும்மாதான் இருப்போம். என்ன பண்றீங்க? சும்மா இருக்கிறேன். என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க? சும்மா இருக்கிறேன். மோசே 40 இயர்ஸ் நீ என்ன பண்ணிட்டு இருக்க? கையில் என்ன இருக்கு? ஒரு கோல் இருக்கு. போடு, நான் தரத பிடி. அடுத்த 40 வருஷம் மோசே என்ன பண்றீங்க? அவர் என்ன சும்மாவே இருக்க விட மாட்டேங்கிறார். ஹல்லேலூயா.
தேவனுடைய கோல் இல்லாமல் அவன் வாக்கில் வல்லவனா இருந்தான், அவனால பிரயோஜனம் இல்லை. அவன் வாக்கிலும் செய்கையிலும் வல்லவனா இருந்தான், எகிப்திலும் நிக்க முடியல, இங்கு வந்தாலும் சும்மா தான் இருக்கிறான். எனக்கு தேவன் தருகிற வாழ்க்கை, எனக்கு ஒரு வாழ்க்கையை தந்திருக்கிறது, நான் சும்மா இருந்து நாட்களை கழிப்பதற்கு அல்ல. மோசே கிட்ட சொல்றாரு, மோசே 80 வயசு, வரியான்னு கேட்கல, போன்ட்டார். சும்மா இருக்கிறவனை அங்க கூட கூப்பிட மாட்டார். ஆமென். 80 வரியான்னு கேட்க வரல, எகிப்துக்கு போன்னு சொல்றதுக்கு வந்தார். ஆமென். 40 வருஷம் எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் ஆண்டவர் மோசேட்ட சொன்னார், மோசே வா மோசே. ஹல்லேலூயா. செய்ய வேண்டியதை செய்யாம அவர் அங்க கூப்பிட மாட்டார். ஆண்டவரை என்னை எடுத்துக்கொள்ளுன்னு சொன்னாலும் கிளம்பு, நீ செல்ல வேண்டிய தூரம் வண்டியில ஏத்தவே மாட்டார். நீ செய்ய வேண்டியதை செஞ்சா பரலோகத்திலிருந்து ரதம் வரும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ரதம் வந்து கூட்டிட்டு போகும். ஆமென், ஹல்லேலூயா. இல்ல ஆகாப் ரதத்தை பூட்டி போகும்போது, ஆமென், எலியா ரதத்துக்கு முன்னாடி என்ன செஞ்சாராம்? ஏன் எலியா ஓடினார்? எலியாக்கு ரதம் இல்ல, இல்லை, அவங்க எல்லாம் கார்ல போறாங்க, நீ ஏன் கார்ல போல? கார் இல்லைன்னு சொல்றதுக்கு ஒரு வருத்தம். அதனால என்ன சொல்லுவோம்? இல்ல கொஞ்சம் நடந்தா உடம்பு உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லதென்று சொல்லுங்க. என்ன குறைஞ்சு போயிட்டு ஒரு பெரிய ரட்சிப்பு உள்ள இருக்குல்ல, அதுக்கு மேல என்ன? ஆகாபு ரதத்துல போகும்போது எலியா முன்னாடி ஓடுற ஆகாபு பார்த்து சிரிச்சிருக்கலாம். அதை குறித்து எலியாவுக்கு கவலை கிடையாது. அவனுக்கு தெரியும், எனக்கு இங்க இல்லைனாலும் அங்க ஒரு ரதம் இருக்கு. என்னுடைய நாளை, என்னுடைய ஓட்டம் முடியும் போது, ஹல்லேலூயா, இந்த ரதத்தின் சக்கரங்கள் கலராது, இந்த ரதத்தை அவரே ஓட்டி கொண்டு வருவார். இதே எலியா சூறை செடி கீழே படுத்து, ஆண்டவரே வரட்டா, கிளம்புட்டார். உனக்கு இங்க என்ன காரியம்? போன்ட்டார். நீ செய்ய வேண்டியதை செய்யாம என்கிட்ட வராதேன்ட்டார். செய்ய வேண்டியதை செய்யாம அவர்கிட்ட போக முடியாது. அதனால மோசே கிட்ட சொல்றார், மோசே நான் திருப்பி அனுப்புறேன் 40 years. மோசேயின் வாழ்க்கை 120 வருடங்கள், 40 வருஷம் அவன் கற்றுக்கொண்டான். 40 வருஷம் காத்திருந்தான். அடுத்த 40 வருஷம் அவன் செயல்பட்டான். நம்முடைய வாழ்க்கையில் இந்த 3 பகுதிகள் இருக்கிறது. ஒரு புறத்தில் கற்றுக்கொள்ள வைக்கிறார், இன்னொரு புறத்தில் வெயிட் பண்ண வைக்கிறார், இன்னொரு புறத்தில் செயல்பட வைக்கிறார். இந்த முதல் பகுதியில் இருக்கிறவர்களுக்காக ஸ்தோத்திரம், 2வது பகுதியில் இருக்கிறவர்களுக்காக ஸ்தோத்திரம், 3வது பகுதியில் இருக்கிறவர்களுக்காக ஸ்தோத்திரம். இந்த 3மே நமக்கு முக்கியம். ஆமென். 3மே முக்கியம். 40 40 40. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்ற, மோசே இந்த கோலை பிடித்து கொண்டு போ, தேவனுடைய கோலை பிடித்து கொண்டு போ. வேத வசனத்தை அறிந்து கொள்ளணும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் இடத்தில் அநேகர் வந்து பல கேள்விகளை கேட்பார்கள். அப்படிதான் சதுசேயர் வந்து கேள்வி கேட்கும் போது ஆண்டவர் அவர்களை பார்த்து ஒரு வார்த்தை சொல்லுவார். ஆமென். மத்தேயு 22:29. மத்தேயு 22:29. நீங்கள் வேத வாக்கியங்களையும் தேவனுடைய வல்லமையையும் அறியாமல் தப்பான எண்ணம் கொள்ளுகிறீர்கள். நீ வேத வாக்கியங்களை அறியாமல் தப்பான எண்ணம் கொள்ளுகிறீர்கள். 22:29. தப்பான எண்ணம். அப்ப சரியாய் நாம் கர்த்தருடைய வசனத்தை அறியலைன்னா நம்முடைய எண்ணம்லாம் எப்படிதான் இருக்கும்? எல்லாரும் சொல்லுங்க, தப்பு தப்பா இருக்கும். தப்பு தப்பா இருக்கும். அவ்வளவுதான், எனக்கெல்லாம் இங்க கிடைக்க போகுது, என் வாழ்க்கை இதோட போச்சு. எண்ணங்கள் எல்லாம் தப்பு தப்பாவே இருக்கும். எண்ணங்கள் தப்பு தப்பா இருந்ததுனால தான், ஆமென், எண்ணங்கள் தப்பு தப்பா இருந்தா நமக்கான சரியான எண்ணத்தை கூட நம்மால அறிந்து கொள்ள முடியாது, சரியான வார்த்தையை கூட நம்மால பெற்றுக்கொள்ள முடியாது. ஆண்டவர் சொல்றாரு, நீ நல்லவன் தான்ப்பா, ஆனா உன் எண்ணம் ரொம்ப மோசமா இருக்கு. ரீசன் என்ன தெரியுமா? நீ மோசமானவன் ஆனதுனால கிடையாது, உன் எண்ணம் மோசமானது. உனக்கு வேத வாக்கியங்கள் தெரியல, பைபிள் தெரியல, வேத வாக்கியங்கள் அறியாததுனால உன் எண்ணங்கள் எல்லாம் தப்பு தப்பா இருக்கு. எனக்கு தப்பு தப்பான எண்ணங்கள் வருதுன்னு சொல்றவங்களுக்கு எனக்காக ஜெபம் பண்ணுங்க பாஸ்டர். ஜெபம் எல்லாம் பண்ண இது நடக்காது, நீ பைபிள் படிச்சா நடக்கும்.
ஜெபிக்க வேண்டிய காரியத்தை ஜெபிக்கணும், வசனத்தை வச்சு மேற்கொள்ள வேண்டிய காரியத்தை வசனத்தை வச்சு மேற்கொள்ளணும். ஆமென். இப்படிதான் பேலன்ஸா தான் பைபிள் நமக்கு காண்பித்து தருகிறது. ஜெபிக்க வேண்டிய காரியத்தை ஜெபிக்கணும், வசனத்தை வச்சு மேற்கொள்ள வேண்டிய காரியத்தை வசனத்தை வச்சு மேற்கொள்ளணும். இல்ல எனக்கு பைபிள் படிக்க பிடிக்காது, எனக்கு ஜெபிக்க மட்டும்தான் பிடிக்கும். இன்னொரு கூட்டம் உண்டு, அவங்களுக்கு ஜெபிக்கவே பிடிக்காது, அவங்களுக்கு பைபிள் படிக்க மட்டும்தான் பிடிக்கும். இந்த ரெண்டு கூட்டம் எப்படி அப்படின்னா, ஒரு கண் இல்லாதவர்களை போல. பார்வை இருக்கும், ஆனா ஒரு பக்கத்துல இருட்டாவே இருக்கும். இப்படி இருக்கக்கூடாதுங்க. ஆண்டவர் எதை எதை நமக்கு மாதிரியாய் வைத்தாரோ அதை எல்லாமே நம்ம ஃபாலோ பண்றதுக்காக, அதில் ஒன்றை தெரிந்தெடுப்பதற்கல்ல, ஒருவரை தெரிந்தெடுக்க வேண்டும். அவரிடத்தில் உள்ள எல்லாவற்றையும் நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். அவர் ஜெபித்தார், வேத வார்த்தையை வாசித்தார், தியானித்தார், ஞாயிற்றுக்கு சண்டேனா சர்ச்சுக்கு வரார், எல்லாத்துக்குமே அவர் மாதிரியை வைத்து போனார். அது எல்லாமே நம்ம ஃபாலோ பண்ணணும். வேத வாக்கியங்களை அறியும் போது தான் எண்ணங்கள் ஸ்திரப்படும் அல்லது உறுதிப்படுத்தப்படும். ஆமென். ஆண்டவர் மோசே கிட்ட சொல்றார், இந்த கோலை பிடித்து கொண்டு போ, இதனாலே நீ அற்புதங்களை அடையாளங்களை செய்வாய். நல்லா புரிஞ்சுக்கோங்க, நமக்கான ரேமா, நமக்கான வார்த்தை வரும்போது அதை நாம் பிடிக்கிறோம், அதை நாம் விசுவாசத்தோடு பிடிக்கிறோம். நாம் பிடித்து கொண்டதின் அடையாளமாக அதை அறிக்கை செய்கிறோம். அதை திரும்ப திரும்ப மற்ற வேத வாக்கியங்களை வாசித்து விடுவது போல இந்த வசனத்தை வாசிக்காமல், இந்த வசனத்தை பைபிள்ல எப்ப பார்த்தாலுமே நம்முடைய இருதயம் கொழுந்து விட்டு எரியும். சபையில் இது சொல்ல கேட்ட நம்முடைய இருதயம் இன்னும் மகிழும். யாராவது இந்த வார்த்தை குறித்து பேசுறதை கேட்டாலே நம்முடைய காதுகள் அதுக்கு நேராக நம்முடைய கவனம் திரும்பும். ஆமென். நமக்கான ரேமா வரும்போது நாம் அதை பிடித்துக் கொள்ளும் போது அந்த வார்த்தை திரும்ப திரும்ப எங்க தொனிக்கப்பட்டாலும் நாம நின்னு கேட்போம், நாம திரும்பி பார்ப்போம். ஆமென். பாருங்கள், காலையில் ஆண்டவர் ஒரு வார்த்தையை பேசியிருப்பாங்க, அநேக வசனங்களை அனுப்புவாங்க. ஆமாம், ஏதோ நம்ம பைபிள் அந்த வசனம் இல்லாதது போல நிறைய பேர் அனுப்புவாங்கல்ல. ஆனால் சில வார்த்தைகள் அன்னைக்கு காலையில் தான் ஆண்டவர் பேசியிருப்பாங்க. அதே வேட ஒருத்தங்க திருப்பி அனுப்பும்போது நார்மலாக எல்லா மெசேஜையும் பார்க்கறது மாதிரி அந்த மெசேஜ் பார்க்க முடியாது. அதை பார்த்தாலே ஒரு சந்தோஷமா இருக்கும். ஏன் அப்படின்னா, அது ஆல்ரெடி காலையில் அவர் நம்மோடு கூட அதான் நமக்கான ரேமா. நமக்கான வார்த்தை வரும்போது நம்மை திருத்துவதற்கான வார்த்தையானால் அது நம்மை குத்தும். நாம் சுதந்திரிப்பதற்கான வார்த்தையானால் அது நம்முடைய இருதயத்தை கொழுந்து விட்டு எரிய பண்ணும். அதை பிடித்துக் கொள்ளணும், அதை நம்பணும். ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த கோலை பிடித்து கொண்டு போ. நீ இத்தனை வருடம் தேவனுடைய கோல் இல்லாமல் இருந்தாய், இப்பொழுது உன் கையில் தேவனுடைய கோல் கொடுக்கப்பட்டது. மோசே, இனி உன்னுடைய ஒவ்வொரு அசைவுமே அடையாளமாய் மாறப்போகிறது. உன்னுடைய ஒவ்வொரு வார்த்தையுமே அடையாளமாய் மாறப்போகிறது. ஹல்லேலூயா. நல்ல கவனமா கேளுங்க. ஆமென். நம்ம எல்லாருமே எதை பார்க்க விரும்புறோம் அப்படின்னா, என் காதினால் கேள்விப்பட்டதை நிறைவேறுகிறதை என் கண்கள் காண விரும்புகிறது. இதுதான் எல்லாருடைய ஆசை. வசனம் நிறைவேறுகிறத பார்க்க விரும்புகிறவர்கள் மாத்திரம் உங்க வலது கரத்தை உயர்த்துங்க பார்க்கலாம். ஆமென், ஆமென், ஆமென். எல்லாரும் உயர்த்திட்டீங்க. சிலர் விஷயம் தெரியல, ரைட்டும் லெஃப்டும் உயர்த்தியாச்சு. நம்மளும் ஒருவேளை தனியாக கை உயர்த்தவங்களெல்லாம் எழுப்ப விட்டுட்டாங்கன்னா, இன்னைக்கு செய்தி என்ன அப்படின்னா, எல்லாருக்குமே ஆசை வசனம் நிறைவேறதை பார்க்கணும். வாக்கினால் சொன்னதை கரத்தினால் நிறைவேற்றினார். ஓகே, வசனம் நிறைவேறது ரெண்டாவது பார்க்கலாம். வசனத்தினால் கிடைக்கிற பலனை ரெண்டாவது பார்ப்போம். முதல்ல அப்ப எதை பார்க்கணும்? இந்த கோலினால் செய்யப்படுகிற அற்புதத்தை நீ நாளைக்கு பார்க்க போற. ஆனா இன்னைக்கு நீ பார்க்க வேண்டியது இந்த கோலுக்கு உள்ள இருக்கிற மேன்மைய. வசனத்தினால் உண்டாகிற அடையாளங்களை நீ நாளைக்கு பார்க்கலாம். ஆனா இன்னைக்கு நீ என்ன பார்க்கணும்னா, இந்த வசனத்துக்கு உள்ள இருக்கிற மேன்மையை பார்க்கணும். எனவேதான் தாவீது சொல்லுகிறான், உம்முடைய வேதத்தில் உள்ள அதிசயங்களை காணும்படிக்கு என் கண்களை திறந்தருளும். வசனம் நிறைவேறத கண்டிப்பா பார்ப்போம். காரணம், அவர் உண்மையுள்ளவர். அவர் சொல்லிவிட்டார், நான் ஒரு விசை ஆணையிட்டேன், தாவீதுக்கு நான் பொய் சொல்லேன். தேவனுடைய கோலினால் நடக்கும் அற்புதங்களை காண போகிறோம். அதற்கு முன்பதாக இந்த கோலுக்கு உள்ளே இருக்கிற அதிசயங்களை பார்க்கணும்.
ஹல்லேலூயா. இதற்குள்ள என்ன இருக்கிறது? ஆமென். 3 பிரதானமான காரியங்களை சொல்லி நான் ஜெபிக்க விரும்புகிறேன். முதலாவது, இந்த கோலுக்குள்ளேதான் மோசே உனக்கான பலன் இருக்கிறது. எனக்கான பலன் இந்த கோலுக்குள்ளதான் இருக்கு, இந்த வசனத்துக்குள்ளதான் இருக்கு. வேதம் சொல்லுகிறது, நற்செய்தி எலும்புகளை புஷ்டியாக்கும். நீதிமொழிகள் 15:30. நற்செய்தி எலும்புகளை புஷ்டியாக்கும். நீதிமொழிகள் 16:24. இனிய சொற்கள் எலும்புகளுக்கு ஔஷதமாகும். அதுதான் மெடிசின். உனக்கான பலம் எங்க இருக்கு தெரியுமா மோசே? உன் கையில நான் ஒரு கோலை கொடுத்தேன் அல்லவா, அதை நீ பிடித்துக்கொள். அதனால தான் நீ பலப்பட போற. சத்தம் ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். எனக்கான பலன் வேற எங்கேயும் இருக்காது, வேற எதிலையுமே இருக்காது. என் தேவன் அக்கினியின் நடுவில் இருந்து என்னிடத்தில் இதை பிடித்துக்கொள் என்று சொல்லி தந்தாரே, அதுலதான் எனக்கான பலனே இருக்கிறது. யாத்திராகமம் 2வது அதிகாரம் அதனுடைய 14வது வசனத்தில் வேதம் சொல்லுகிறது, மோசே பயந்தான், பார்வோனுக்கு பயந்தான். 15வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, அவன் ஓடி போயிட்டான், பயந்து ஓடி போயிட்டான். அப்பொழுது மோசே 40 வயது இளைஞன். அப்பொழுது 40 வயசுனா இளைஞன். 40 வயது, வாக்கிலும் செய்கையிலும் வல்லவனாயிருந்தவன். ஆனால் அவன் கையில என்ன இல்லை அப்படின்னா, தேவனுடைய கோல் இல்ல. அவன்கிட்ட டிகிரி இருந்துச்சு, திறமை இருந்துச்சு, ஞானம் இருந்துச்சு, அழகு இருந்துச்சு, ஐஸ்வர்யம் இருந்துச்சு. ஆனா ஒண்ணே ஒண்ணு இல்லை. என்ன இல்லைன்னா தேவனுடைய கோல் இல்ல. தேவனுடைய கோல் இல்லாததுனால இந்த 5 இருந்தும் பிரயோஜனம் இல்லை. அவன் பயந்தான், தேவ பார்வோனை விட்டு ஓடி இங்க வந்துட்டான். இதே மோசேக்கு இப்போ வயசு 80. இப்போ டிகிரி இருந்து பிரயோஜனமும் இல்லை. அதெல்லாம் எலி வந்து கடிச்சு தின்னுட்டுல. ஏன்னா எல்லாத்தையும் அவர் கிளம்பும் போது எல்லா சர்டிபிகேட்லாம் எடுத்துட்டு வரல, உயிர் பிழைக்க ஓடினார். இல்லை, வெள்ளம் வரும்போது சர்டிபிகேட் எடு, பாஸ்போர்ட் எடு, அந்த எமர்ஜென்சி லைட் எடு, இப்படிலாம் சொல்லிட்டு இருந்தா வெள்ளம் டோர் பக்கத்தில் வெயிட் பண்ணாது, எல்லாத்தையும் எடுத்துட்டு வெளியே வரட்டும், அப்புறமா உள்ள போய். அப்பெல்லாம் உயிர் பிழைக்க ஓடுவாங்க. நான் ஜப்பான்ல இருந்தா நினைக்கிறேன், அங்கே அடிக்கடி எர்த்குவேக் வரதுனால அங்கே சொல்லுவாங்களாம், நீங்கள் அந்த டோர் பக்கத்துலேயே உங்கள் பாஸ்போர்ட்டு இதெல்லாமே ஒரு பேக்கில் வச்சுக்கோங்க. எப்போ சவுண்டு கேட்குதோ ஓடும்போது அப்படியே கையில் எடுத்துட்டு போயிருங்க. பார்வோனுக்கு தெரிவிக்கப்பட்டது, பயந்து ஓடிட்டான். சர்டிபிகேட் இல்லை, எதுவுமே கிடையாது, பலனும் போச்சு. 40 வருஷம் எக்ஸ்ட்ரா ஆயிட்டு இப்போ வயசு 80, ஒண்ணுமே கிடையாது. மோசே கிட்ட சொல்றாரு, இந்த கோலை பிடி என்று. மோசே கோலை எடுத்துக்கொண்டு நேர பார்வோனுக்கு முன்பாக வந்து நிற்கிறான். எப்படிங்க முடிந்தது? அவனை நிக்க வைக்கிற பலன் தேவன் கொடுத்த கோலில் இருக்கிறது. கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமை. ஹல்லேலூயா. எந்த சூழ்நிலையில உன்னை நிக்க முடியாம எதற்கு பயந்து நீ ஓடினாயோ, அதற்கு முன்பாக உன்னை நிற்க வைக்கிற பலன் உன் டிகிரியில கிடையாது. ஹல்லேலூயா. ஆமென். தேவன் கொடுத்த கோலில் இருக்கிறது. வலது கரத்தை உயர்த்தி சொல்லுங்க பார்க்கலாம், எனக்கான பல, எனக்கான பல என் தேவனுடைய கோலில் இருக்கிறது. அந்த கோலில் இருக்கிற பலத்தை பார்க்கணும். தேவனுடைய கோலை பிடித்து கொண்டு, எடுத்துக்கொண்டு இல்ல, பிடித்து கொண்டு, அதுதாங்க பலம். ஒரு தேவ பிள்ளை தேவ சமூகத்தில் போய் அமரும் போது, ஹல்லேலூயா, தேவன் கொடுக்கிற வார்த்தையை பிடித்து கொண்டு ஜெபிப்பார்களே, ஆனால் அவர்கள் ஜெபம் முடித்து எழும்பும் போது பார்த்தால் அவர்கள் வெற்றி அடைந்து வந்தது போல தான் இருப்பார்கள். வெற்றி அடைய வர்றது போல இல்ல, வெற்றி அடைந்து. அதுதாங்க பலன், அதுதான் பலன். வெற்றி அடைந்து, அதாவது நான் ஜெயிக்க போறேன்னு வரமாட்டாங்க, நான் ஜெயிச்சிட்டேன்னு வருவாங்க. இதுதாங்க பலன். பாருங்க, அமலேக்கு யுத்தம் நடக்குது. அமலேக்கியர் யுத்தம் பண்ண வராங்க. யாத்திராகமம் 17வது அதிகாரம்
அதனுடைய 8வது வசனத்தை வாசிங்கள். அமலேக்கியர் வந்து ரெவிதீமிலே இஸ்ரவேலரோட யுத்தம் பண்ணினார்கள். அப்பொழுது மோசே யோசுவாவை நோக்கி, நீ நமக்காக மனிதரை தெரிந்து கொண்டு புறப்பட்டு. அமலேக்கர் இப்ப யுத்தம் பண்றாங்க, கீழே யுத்தம் நடக்குது. மோசே என்ன சொல்றாரு? 80 வயசு தாத்தா என்ன சொல்றாரு? யோசுவாவை நோக்கி நீ தெரிந்து கொண்டு நீ யுத்தம் பண்ணுங்கிறாரு. அடுத்த வார்த்தை நாளைக்கு. இந்த வார்த்தை பாரு, நாளைக்கு நான் மலை உச்சியில் தேவனுடைய கோலை என் கையில் பிடித்துக் கொண்டு நிற்பேன் என்றான். என்னங்க, என்ன நிச்சயம் பாருங்க, நாளைக்கு நான் நிப்பேங்கிறார். மோசே யுத்தம் இன்னைக்கு தாண்டுமான்னு தெரியல. அமலேக்கியன் யுத்தம் பண்ணிட்டு இருக்கிறான், இன்னைக்கு தாண்டும். யார் இந்த அமலேக்கியன்? கடைசி வசனத்தை வாசிங்க. அமலேக்கின் கை கர்த்தருடைய சிங்காசனத்துக்கு விரோதமாய். சிங்காசனத்துக்கு விரோதமாய். அப்படின்னா சிங்காசனத்துக்கு விரோதமாய் எழும்பினது யாருடைய கை? முதல்ல எழும்பினது யாரு? லூசிபர். சிங்காசனத்துக்கு விரோதமாய் எழும்பின கை தலைமுறை தலைமுறைக்கு யுத்தம் பண்ணுகிறவன். தலைமுறை தலைமுறை தோறும் யுத்தம் பண்ணுகிறவன். அங்க ஆரம்பிச்ச யுத்தம், அங்க அகைன்ஸ்டா எழும்பினவன் இப்ப ரட்சிக்கப்பட்ட கூட்டத்துக்கு விரோதமாக எழும்புறான். இங்க பெரிய யுத்தம் நடக்குது. அமலேக்கின் யுத்தத்தில் பழக்குவிக்கப்பட்டவன், அவன் ஆரம்பத்தில் யுத்தம் செய்து பழகினவன். இந்த மோசையோ அவன் எகிப்தில் வல்லவனானாலும் அடுத்த 40 வருஷம் ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்தவன், யுத்த முறைமைகளை கம்ப்ளீட்டா மறந்தவன். மற்ற ஜனங்கள் எல்லாம் செங்கல் வேலை செஞ்சவங்க, பார்வனுடைய சூளையில வேலை செஞ்சவங்க. அவங்களுக்கு வேற என்ன தெரியும்? யுத்தத்துக்கும் அவர்களுக்கும் வெகு தூரம், ஒண்ணுமே தெரியாது. அப்படிப்பட்டவங்களை அமலேக்கியன் எதிர்த்து வரும்போது மோசே சொல்றாரு, நாளைக்கு நான் நிப்பேங்கிறார். மோசே இன்னைக்கு தாண்டுமான்னு தெரியாது. மோசே நாளைக்கு நான் நிப்பேன். எதை வச்சு சொல்றீங்க மோசே? ஏன்னா என் கையில் இருக்கிறது தேவனுடைய கோல். ஹalleluya, ஹalleluya. தேவனுடைய கோல் என் கையில் இருக்கிறது. அவர் சொல்றார், நான் தேவனுடைய கோலை பிடித்து கொண்டு நிற்பேன். மோசே மலை உச்சியில ஏறார், தேவனுடைய கோலை பிடித்து கொண்டு கர்த்தருக்கு நேராக கரங்களை உயர்த்துகிறார். மலையிலிருந்து கீழே வர்றாரு, அமலேக்கியன் அவுட். ஒரு தேவ பிள்ளையினுடைய பலன் எங்க இருக்கு தெரியுமா? தேவனுடைய கோல்ல தான் இருக்கு. நீ தேவனுடைய கோலை விட்டு வேற எதை பிடிச்சாலும் பயந்து ஓடுறது மட்டும்தான் நம்முடைய வாழ்க்கையா இருக்கும். இன்னைக்கு நல்ல பலசாலி, வெளியே பார்த்து அவ்வளோ பலசாலி, எல்லாவற்றிலும் சிறந்தவர்கள். ஆனா வாழ்க்கை எப்படி இருக்குன்னா பயந்து பயந்து ஓடுறது, பயந்து பயந்து ஓடுறது. ஒரு பிரச்சனையை விட்டு ஓடி ஒளிவதல்ல பிரச்சனைக்கு சொல்யூஷன். உன்னோடு போராடினவர்களை தேடியும், அதன் அர்த்தம் நீ தேடு. நீ போ பார்வோன் கிட்ட, ஐயோ ஆண்டவரே நான் போக மாட்டேன். உன்னோடு போராடினவர்களை தேடியும் காணாத மாட்டேன், தேட வைக்காத, நீ தேடு, நீ தேடு. ஏன் நிக்க முடியல? எந்த ஒரு காரியத்தையும் சரி சுதந்திரிக்கணும்னா நிக்கணுங்க. பெலிஸ்தியன் தந்திரம் உள்ளவன். அதனால் அவன் என்ன செய்கிறான்? அவன் இஸ்ரவேல் சேனையை முழுவதுமாக யுத்தத்துக்கு கூப்பிடல. அவனுடைய தந்திரம் என்ன அப்படின்னா, உங்களில் ஒருவனை தெரிந்து கொள்ளுங்கள், உங்களில் ஒருவனை தெரிந்து கொண்டு யுத்தம் பண்ண விடுங்கள். எங்க டீம்ல இருந்து ஒருத்தன் வருவான், இவனை ஜெயிச்சிட்டீங்கன்னா நாங்க உங்களுக்கு அடிமை, நாங்க ஜெயிச்சிட்டா நீங்க அடிமை. இதுதாங்க தந்திரம். அவன் டைரக்ட் பிசாசின் தந்திரங்கள் நாம் அறியாதவைகள் அல்லவே. அவன் அதனால சொல்றான், இஸ்ரவேல் சேனையோடு யுத்தம் பண்ணி ஜெயிக்க முடியாதுன்னு இஸ்ரவேலுக்கு தெரியுதோ இல்லையோ, பெலிஸ்தியனுக்கு தெரியும். ஏன்னா இந்த யுத்தத்தை நடப்பிக்கிறது சவுல் அல்ல, கர்த்தர். ஆனா சவுலுக்கு தான் தெரிய மாட்டேங்குது. அதனால அவன் என்ன பண்றான்? ஒருத்தன் இங்க விட்டுருவான், உங்க சார்பா ஒருவனை விடுங்கள். வேதம் சொல்லுகிறது, இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாருமே பின்னிட்டு ஓடினாங்க, சேனை ஓடிச்சு. சவுலின் சேனையில் இருக்கிறவங்க பயந்தாங்குள்ளிங்க கிடையாது. ஏதோ ஆள் சேர்க்கணும்னு ரோட்ல போறவங்களை கூப்பிட்டது கிடையாது. 1 சாமுவேல் 14:52 நினைக்கிறேன். அந்த கடைசி வசனத்தை வாசிங்க. 1 சாமுவேல் 14:52 தானே கடைசி.
சவுல் இருந்த நாளெல்லாம் பெலிஸ்தரின் மேல் கடினமான யுத்தம் நடந்தது. சவுல் ஒரு பராக்கிரமசாலியாகிலும் ஒரு பலசாலியாகிலும் காணும்போது எல்லாரையும் தன்னிடமாக சேர்த்துக் கொள்வான். அப்ப சவுல் கூட இருக்கிறது யாரெல்லாம்? சத்தமா சொல்லுங்க. அடுத்து பலசாலி. இவங்க தான் பின்னிட்டு ஓடுறாங்க. அப்ப ஒரு காரியம் தெளிவாய் தெரிகிறது, மாம்சத்தோடு இரத்தத்தோடு நம்மால யுத்தம் பண்ண முடியாது. நமக்கு யுத்தம் வான மண்டலத்தில் இருக்கிற பொல்லாத சேனையோடு. என் சரீர பலத்தை வைத்து சத்துருவுக்கு முன்னாடி நிக்க முடியாது. அப்ப நிக்கணும்னா எனக்கு என்ன பலன் தேவைன்னா தேவ பலன் தேவை. மோசே 80 வயசு தாத்தா சொல்றாரு, அமலேக்கு என்ன நான் நாளைக்கு நிப்பேங்கிறார். அதன் அர்த்தம் என்ன? ரெண்டுல ஒரு ஆள், ஒருத்தன் நாளைக்கு நிக்கிறான்னு இன்னொருத்தன் நாளைக்கு இல்லைன்னு தான் அர்த்தம். இன்னைக்கு 2 பேருக்கும் பயங்கரமா ஃபைட் நடக்குது. நாளைக்கு ஒருத்தன் நிக்கிறேன்னு சொல்லும் போது இன்னைக்கு ஒருத்தன் இல்லைன்னு தான் அர்த்தம். ஹல்லேலூயா. அப்போ தேவனுடைய கோலை பிடித்தவனுடைய நம்பிக்கையை பார்த்தீங்களா? யுத்தம் உண்டு. ஆமென். எரேமியா கிட்ட கர்த்தர் என்ன சொன்னா தெரியுமா? அவர்கள் உனக்கு விரோதமா யுத்தம் பண்ணுவார்கள், ஆனாலும் அவர்கள் உன்னை மேற்கொள்ள மாட்டார்கள். உன்னை ரட்சிக்கும்படிக்கு நான் உன்னுடனே கூட இருக்கிறேன். ஹல்லேலூயா. ஒரு தேவ பிள்ளையுடைய பலங்க அது. நான் நாளைக்கு நிற்பேன். நாம் பாடினோமே, எனக்கு குறித்ததை நிறைவேற்றி முடிப்பவர் நீரே ஐயா நீரே. தேவனுடைய கோலை பிடிக்கிறவனுக்கு நிச்சயம் இருந்ததுனால நின்னா. 40 வருஷத்துக்கு முன்னாடி மோசேக்கு நிச்சயம் இல்லாததுனால பயந்து ஓடினான். நிச்சயம் இல்லாதவன் பயந்து ஓடுவான். என் கதை நாளையோ எத்தனை இரவுகள் நினைத்திருப்போம், இனி ஒரு பொழுதை காண மாட்டோம் என்று. நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்த நைட்டு தான் என் லாஸ்ட் நைட் அப்படிங்கிற ஒரு எண்ணம் நமக்குள்ள வந்துட்டுனாலே அந்த நைட்டு நமக்கு தூக்கம் வராது. பிரச்சனை நடுவிலும், போராட்டத்தின் நடுவிலும், நெருக்கத்தின் நடுவிலும் நாம் சமாதானத்தோடு படுத்து நித்திரை செய்ய காரணம் என்ன தெரியுமா? இந்த வார்த்தையை கர்த்தர் பிடிக்க வைத்ததுனால. எசேக்கியாவுக்கு ஏசாயாவை கொண்டு வார்த்தை சொல்லப்பட்டது, உன் வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்தும், நீர் இனி பிழைக்க மாட்டீர் என்று வேதம் சொல்லுகிறது. ஏசாயா 38வது அதிகாரத்தில் அதனுடைய 12, 13 வசனங்களை வாசியுங்கள். 12 கடைசி வாசிங்க. இன்று இரவுக்குள்ளே என்னை முடிவடைய பண்ணுவீர். இப்படி அவனுக்கு எண்ணம் இருந்ததுனால அடுத்த வசனம், விடியற் காலம் மட்டும் நான் தூங்கிக் கொண்டிருந்தேன் என்றல்ல, எண்ணமிட்டு கொண்டிருந்தேன். இன்னைக்கு நைட்டோட, அப்ப நைட்டு இனி ஒரு பொழுது இல்லைன்னு ஒருத்தனுக்குள்ள வந்துட்டுனாலே அவனுக்கு நைட்டு தூக்கம் அவுட்டு. விடியற்காலம் மட்டும் எண்ணமிட்டு கொண்டிருந்தேன். இப்படி எத்தனை சூழ்நிலைகளை நாம் கடந்து வந்திருக்கிறோங்க. எத்தனை அமலேக்கியன், எத்தனை பெலிஸ்தியன். ஹல்லேலூயா. இன்னைக்கு நிக்க காரணம் எத்தனை பேருக்கு சொல்ல முடியும்? அவருடைய வார்த்தைக்குள்ள எனக்கான பலன் இருக்கிறதுனால தான் நான் இன்றும் நின்று கொண்டிருக்கிறேன்னு சொல்லுகிறவர்கள் மாத்திரம் கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமையை செலுத்துங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். தானியேலுடைய சூழ்நிலையை பாருங்க. தானியேல் ஒரு தரிசனத்தை கண்டு ஆமென் தளர்ந்து கீழே விழுகிறான். தானியேலின் புஸ்தகம் 10வது அதிகாரம் அதனுடைய 15 முதல் நான் வாசிக்கிறேன். அந்த கடைசி வார்த்தைகளை மட்டும் வாசிக்கிறேன். 15 கடைசியில் சொல்றாரு, பேச்சற்று போனேன். 16 கடைசி, பலனற்று போனேன். 17 கடைசி, இனி என்னில் பலன் இல்லை, என்னில் மூச்சும் இல்லை. அதாவது மூச்சு விடுவதற்கு கூட பலன் இல்லை. ஒருத்தங்களால மூச்சு விட முடியலைன்னா அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன? கரெக்ட். ஆக்சிஜன் 5, 10, 15, 20 போய் அதுவும் முடியலைன்னா வெண்டிலேட்டர்ல கொண்டு வைப்பாங்க. இப்ப அந்த ஸ்டேஜில் இருக்கிறார் யாரு? தானியேல். அவர் சொல்றார், பலனற்று போனேன், இனி என்னில் பலன் இல்லை, மூச்சும் இல்லை. மூச்சு விட முடியாத நிலைக்கு தானியேல் இருக்கிறான். இப்பொழுது
18-19 வசனங்களிலே, அப்பொழுது மனுஷ ரூபமான ஒருவன் திரும்ப என்னை தொட்டு என்னை திடப்படுத்தி, பிரியமான புருஷனே, பயப்படாதே, உனக்கு சமாதானம் உண்டாவதாக, திடன்கொள் திடன்கொள் என்றார். இப்படி அவர் என்னோட பேசுகையில் நான் திடன் கொண்டேன். கைகளை உயர்த்தி ஹல்லேலூயா. பேசுகையில் நான் திடன் கொண்டேன். அதாவது மூச்சு விட கூட பலன் இல்லாத ஒருவனுக்கு வேண்டிய பலன் வார்த்தைக்குள்ள இருக்கிறது. நான் இந்த வேர்டை ரிப்பீட் பண்றேன். மூச்சு விடுவதற்கு கூட பலன் இல்லாத ஒருவனுக்கு வேண்டிய பலன் வார்த்தைக்குள்ள இருக்கிறது. அப்ப ஒழுங்கா மூச்சு விடணும்னா கேட்கல வார்த்தை எடுத்துக்கொண்டு போகணுமா, பிடித்து கொண்டு போகணுமா? ஆமென். ஹல்லேலூயா. இனி என்னில் பலன் இல்லை, என்னில் மூச்சும் இல்லை. அப்பொழுது பேசுகிறார், திடன்கொள். இனிய சொற்கள் எலும்புகளுக்கு ஔஷதமாகுமா? ஒரு தேவ பிள்ளையின் பலன், எனக்கான பலனை என் கையில கொடுக்கப்பட்ட கோலை நான் பற்றி பிடிக்கும் போது நான் சுதந்திரிக்கிறேன். நீங்கள் கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்திலும் வல்லமையிலும் பலப்படுங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. ஆமென். ஆபிரகாமை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது, அவன் விசுவாசத்தில் பலவீனனாய் இருக்கவில்லை. காரணம், அவனுக்கு கொடுக்கப்பட்ட தேவனுடைய கோலாகிய வார்த்தை அவன் பிடித்ததுனால அவன் வல்லவனானான். ஆமென். அவன் சரீரம் செத்து போனதை அவன் எண்ணாதிருந்தான். அவனுக்கு 100 வயசு ஆனதை அவன் நினைக்காம இருந்தான். நமக்கு 30 ஆனாலே வயசு 30 ஆச்சு, இன்னும் நம்ம விசுவாசிகளின் தகப்பன் 100 வயசு கூட அவர் நினைக்கலையா? ஏன்னா அவர் வாக்குத்தத்தத்தை நினைக்கிறதுக்கு அவருக்கு டைம் இல்லையா? அதை நினைச்சு விசுவாசத்தில் வல்லவனான பைபிள் சொல்லுது, அவன் விசுவாசத்தில் பலவீனனா இருக்கவில்லை. வயசை நினைச்சா பலவீனப்படுவாய், வார்த்தையை நினைச்சா பலப்படுவாய். வயசை நினைச்சு பலவீனப்படுகிறவர்களே, நீங்கள் பலப்படும்படி கர்த்தர் உங்களோடு பேசுகிறார். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. வயசு நினைச்சு பலவீனப்படாதீங்கள், வார்த்தையை நினைச்சு பலப்படுங்கள். ஹல்லேலூயா. 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 ஆமென். இந்த கோலுக்குள்ளே எனக்கு வேண்டிய பலன் இருக்கிறது. ஆமா, எழுதுகிறவங்க அப்படி எழுது, கோலுக்குள்ளே பலன் இருக்குன்னு எழுதாதீங்க. எனக்கு வேண்டிய பலன் இந்த கோலுக்குள்ள தான் இருக்கு. இந்த கோல் கிடைக்கிறதுக்காக 40 years வெயிட்டிங். இந்த கோல் கிடைப்பதற்காக மோசே 40 வருஷம் வெயிட் பண்றான். ஒரு கோல் கிடைச்சி அதுக்குள்ள பலன் இல்லை, தேவனுடைய கோல் கிடைத்தது, அதற்குள்ள பலன் இருக்கு. சுற்றி இருக்கிறவங்க 1000 பேசுறாங்க, காரியத்துக்கு உதவாத வைத்தியர்கள், அதுக்குள்ள பலன் கிடையாது. கர்த்தர் சொல்லுகிற ஒரு வார்த்தை போதும், அதுக்குள்ளதான் பலன் இருக்கிறது. கரங்களை தட்டி அப்பாக்கு மகிமை செலுத்துங்க பார்க்கலாம். சுற்றி இருக்கிறவங்க 1000 பேசுறாங்க, அது ஒரு கோல், அது தெர்மாகோல் இல்ல. ஆனா அவர் சொல்ற ஒரே ஒரு வார்த்தை, அவ்வளவுதான், எடுத்துறாரு, கிளம்பினார், லைஃப் சக்சஸ். இந்த தேவனுடைய கோலை வாங்குறதுக்கு 40 years தேவனுடைய ரட்சிப்புக்காக நம்பிக்கையோட காத்திருக்கிறது நல்லது. எனக்கான தேவனுடைய கோல் என்ன, அது வாங்கணும், அதை தான் பிடிக்கணும். இன்னும் சொல்லணும்னா மோசேயினுடைய ஒரு புதிய துவக்கம் என்று சொல்லலாம். நீ தேவனுடைய கோலை பிடிக்க எங்க பிடிக்க ஆரம்பிக்கிறியோ அங்கதான் உன்னுடைய துவக்கம் எழுத ஆரம்பிக்கப்படுகிறது. ஒரு புதிய சாப்டர். ஆண்டவர் சொல்றாரு, முந்தினவைகள் நினைக்கப்படுவதில்லை, பூர்வமானவைகள் சிந்திக்கப்படுவதில்லை. இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த கோலுக்குள்ள எனக்கான பலன் இருக்கிறது. இரண்டாவது, எபிரேயர் 4வது அதிகாரம் 12வது வசனத்தை வாசிக்க கேட்கலாம். எபிரேயர் 4:12. தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமையும் உள்ளதாயும், ஜீவனும் வல்லமை உள்ளதாயும்
வாசிங்க அந்த வசனம். இருபுறமும் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் கருக்கானதாயும் தேவனுடைய வார்த்தையானது வல்லமை உள்ளது. அப்போ இந்த கோலுக்குள்ள என்ன இருக்கிறது? சத்தமா சொல்லுங்க, வல்லமை இருக்கிறது. ஆமென். இதற்குள்ளே வல்லமை இருக்கிறது. நல்லா புரிஞ்சுக்கோங்க, இந்த வல்லமை என்பது சாதாரண வல்லமை கிடையாது. யாத்திராகமம் 7வது அதிகாரம் 10வது வசனம். மோசேயும் ஆரோனும் பார்வோனிடத்தில் போய் கர்த்தர் தங்களுக்கு கட்டளையிட்டபடி செய்தார்கள். ஆரோன் பார்வோனுக்கு முன்பாக, இப்ப பார்வோனுக்கு முன்னாடி போய் நிக்கிறான் மோசே. பார்வோன் தெரியும், அதிகாரம் உள்ளவன், இருதய கடினமானவன் இல்ல. முன்னாடி போய் நிக்கிறான். எப்படி அவனை மேற்கொள்ளுகிறார்கள் பாருங்கள், வாசிங்க. ஆரோன் பார்வோனுக்கு முன்பாகவும் அவன் ஊழியக்காரருக்கு முன்பாகவும் தன் கோலை போட்டான். தன் கோலை போட்டான். வார்த்தை இல்லாம சத்துருவை எதிர்க்கவே முடியாது. தேவனுடைய கோல் இல்லாமல் ஜிம்ல போய் 10 மணிக்கு ஒரு ஒர்க் அவுட் பண்ணாலும் எதிர்க்க முடியாது. ஆமென், ஆமென். ஏங்க காலையில இருந்து ஜிம்ல இருக்கீங்க? எனக்கு சாத்தான் கூட ஜிம்மோட ஓனரே வந்தான். இத்தனை காலம் வெயிட் பண்ணது முதல்ல அப்படித்தானங்க நினைச்சான். ஒரே அடியில கொன்றவன் மோசே, ஆமாவா இல்லையா? எகிப்தின் சேனையில ஒருவன் எபிரேயனை கஷ்டப்படுத்துறத மோசே பார்த்ததும் ஏன்பா இப்படி பண்றேன்னு அடிச்சான், செத்துட்டான். லைட்டா தொட்டேன், ஆளு அவுட்டு. ஒரே அடியில. நம்மால் அது செய்ய முடியுமா? நம்ம எத்தனை அடி அடிக்கிறோம் நம்ம முன்னாடி பறக்கிற கொசுவை அடிக்கிறதுக்கு. இத்தனைக்கு பேட்டு வச்சு அது சைடில் பேட்டுக்கு மேலேயே உட்காந்து இருந்துட்டு நம்ம மாட்டினதும் திருப்பி பறந்து போகுது. என்ன விளையாட்டு காட்டுதுல்ல. கடைசியில் கடுப்பாகி சரி கடிச்சிட்டு போ. ஒரே அடி, ஆள் அவுட்டு. அந்த மோசைக்கு பார்வோனுக்கு முன்னாடி நிக்க முடியல. ஏன் நிக்க முடியல? அவனுக்கு ஞானம் இருந்துச்சு, பலம் இருந்துச்சு, திறமை இருந்துச்சு, எல்லாம் இருந்துச்சு. ஆனா தேவனுடைய கோல் இல்ல. தேவனுடைய கோல் இல்லாமல் சத்துருவுக்கு முன்னாடி நிக்க முடியாது. தேவனுடைய கோல் எடுத்து பார்வோனுக்கு முன்னாக போட்டான். சில தடைகள் நிக்கிறது வாழ்க்கையில. அதை தாண்டினா தான் சுதந்திரிக்க முடியும். எப்படி தாண்ட முடியும்? தேவனுடைய கோலால. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அருமையா காண்பித்து தருகிறார். 40 நாள் உபவாசத்திற்கு பின்பாக பிசாசானவன் சோதிக்க வருகிறான். அவன் வந்து சோதிக்கும் போது 3 கோல்கள் இல்ல 3 கோல் அவருக்கு முன்னாடி போடுறான். ஆமென். அதற்கு தேவனுடைய பதில் எதுவா இருந்துச்சு தெரியுமா? ஆமென். ஒரே வார்த்தை தான். என்ன அப்படின்னா, எழுதி இருக்கிறதே, எழுதி இருக்கிறதே, எழுதி இருக்கிறதே. மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படும் ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறது. உன் தேவனாகிய கர்த்தரை பரீட்சை பாராதிருப்பாயாக என்று எழுதியிருக்கிறது. உன் தேவனாகிய கர்த்தர் ஒருவருக்கு ஆராதனை செய்வாயாக என்று எழுதியிருக்கிறது. சோதனைக்காரனை எப்படி ஜெயிக்கிறார் தெரியுமா? எழுதி இருக்கிறத சொல்லி ஜெயிக்கிறார். எழுதி இருக்கிறத பார்வோனுக்கு முன்னாடி போடு. 3 வார்த்தை போட்டது, 4வது அவனை காணல. பிசாசு ஒரே ஒரு காரியத்துக்கு தான் நடுங்குகிறவன் என்று பைபிள் சொல்லுது. எதற்கு தெரியுமா? இந்த வசனத்துக்கு மாத்திரமே அவன் நடுங்குகிறான். ஹல்லேலூயா. எழுதி இருக்கிறத சொல்றாரு. அப்போ எழுதி சொல்லல. நாம எல்லாம் எழுதி இருக்கிறத சொல்றோம் இல்லையோ, நாம எழுதி சொல்றோம் நிறைய. நீ நல்லா இருப்பியா? நிறைய நாமே எழுதி சொல்றோம். நாம எழுதி சொல்றதுனால் நீ எழுதி இருக்கிறத சொன்னா ஒரு வழியாய் வருகிறவன் 7 வழியாய் போடுவான். நாம எழுதி சொன்னா ஒரு வழியா வந்தவன் திருப்பி போய் 7 வழியில நிறைய பேரை கூப்பிட்டு வருவான். ஏ வா வா வா, அவன் வேற ஏதோ சொல்றான், வா. கதை வசனம் எல்லாம் அவன் தான். எழுதி இருக்கிறத சொன்னா, எழுதி இருக்கிறது யாரு தெரியுமா? வேத வாக்கியங்கள் எல்லாம் ஆவியானவரால் எழுதப்பட்டிருக்கிறது. வெள்ளம் போல சத்துரு வரும்போது ஆவியானவர் கொடியேற்றுவார். ஹல்லேலூயா. எழுதி இருக்கிறத சொல்லு. ஜெயிச்சார் பாத்தீங்களாங்க. பிசாசானவன் விலகி போனானா. ஆமென். வார்த்தைக்கு கோலுக்குள்ள இருக்கிற வல்லமையை பாரு. எழுதி இருக்கிறத சொல்லு. எழுதி இருக்கிறத சொல்லணும்னா எழுதி இருக்கிறத முதல்ல பார்க்கணும், 2வது படிக்கணும். ஆமென்.
இருதயத்தின் நிறைவினால வாய் பேசும். இது நாம பேசுறதை கேட்டு பிசாசு நம்மளை விட மோசமான பிசாசு இல்ல. ஆமென். ஆண்டவர் எழுதி இருக்கிறத சொல்ற அவரே வார்த்தைங்க. ஆனாலும் எப்படி காட்டி தரார் பாருங்க. ஏன்னா இந்த கோவிலுக்குள்ள வல்லமை இருக்கிறது. நீங்க பாருங்க, யாத்திராகமம் 7வது அதிகாரத்துல ஆமென், பார்வோன் அந்த பார்வோனுக்கு முன்னாக க்ளோரி ஆமென், ஆரோன் இந்த கோலை போட்டதுக்கு அப்புறம் நடந்தது என்ன? மந்திரவாதிகளும் தங்கள் கோல்களை போட்டார்கள். 12வது வசனம். ஆரோனுடைய கோலோ 12வது வசனம். அவர்கள் ஒவ்வொருவனாக தன் தன் கோலை போட்டபோது அவைகள் சர்ப்பங்களாயின. ஆரோனுடைய கோலோ அவர்களுடைய கோல்களை விழுங்கிட்டு. இதுதாங்க இதுக்குள்ள இருக்கிற வல்லமை. கரங்களை தட்டி ஹalleluya. உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும். ஆமென். ஆரோனுடைய கோலோ, ஆண்டவர் வார்த்தையை போட்டது 3 கோலை கொண்டு போட்டான்ல சாத்தான், 3ஐயும் விழுங்கிட்டு. ஆமென். எல்லா கோல்களை போட்ட 40 வருஷத்துக்கு முன்னாடி இந்த கோல்கள் இங்கே இருந்துச்சு, மந்திரவாதிகளின் கோல்கள். ஆனா மோசைக்கு நிக்க முடியல. ஏன்னா விழுங்குவதற்கு ஏதுவான கோல் அவன் கையில இல்ல. அவன் விலகி ஓடிட்டான். நமக்கு யுத்தம் மாம்சத்தோடு இரத்தத்தோடும் அல்ல, வான மண்டலத்தில் இருக்கிற பொல்லாத சேனையோடு. சபையே, கர்த்தர் உனக்கு கொடுத்த வார்த்தை நீ பற்றி பிடிப்பாயானால் இந்த வசனத்தின் வல்லமை உனக்கு எதிரான எல்லா வல்லமையையும் விழுங்கி போடும். வசனம் இல்லாம ஜெயிக்க முடியாது. ஏதேன்ல பிசாசு வந்தான். என்ன பண்ணிருக்கணும்? முற்பிதாக்கள் என்ன பண்ணிருக்கணும்? கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, அவர் வரட்டும், அதுக்கப்புறம் சொல்லியிருக்கணுமா இல்லையா? ஆமாம். நம்ம வீட்டில் பெரியவங்க இருக்கும்போது ஒருத்தங்க வந்து ஒரு காரியத்தை சொல்லும்போது நம்மளால் டெசிஷன் எடுக்க முடியலன்னு என்ன சொல்லுவோம்? அவங்க வெளியே போயிருக்கிறாங்க, வந்ததும் கேட்டு சொல்லணுமா இல்லையா? ஹல்லேலூயா. இது அப்படியா? சொல்லுங்க. ஓ, இந்த பழம் அப்படியா? என்ன சொல்லியிருக்கணும்? நீ சொல்றதெல்லாம் கரெக்டு தான்ப்பா. சில ப்ராடக்ட் சேல் பண்ண வருவாங்க தெரியுமா? மேடம் இதை வாங்குங்க மேடம். சார் இதை வாங்க. ரைட்டு தான், எனக்கு வாங்கணும்னு ஆசை தான், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, எங்கள் ஓனர் வருவார், இவ்வளோ சொல்லி பாருங்க. அவங்க பெட்டி எடுத்துட்டு ஓடுவாங்க. ஒரு வார்த்தை, அவர் அண்ணா வாராரு, சத்தம் கேட்குதுன்னு நினைக்கிறேன், அவ்வளோதான். அதுக்கப்புறம் இவன் சத்தமே காணாது. நீ வார்த்தையை வாங்காம சர்ப்பத்துக்கு முன்னாடி நிற்க முடியாது. அவருடைய பட்டயம் தான் லிவியத்தான வெட்டும். யாக்கோபே, நீ வேர் பற்றி பூத்து காய்க்கணும்னா தடையா நிக்கிற லிவியத்தான வெட்டணும்னா அவருடைய பட்டயம் தான் வெட்டும். ஹல்லேலூயா. யுத்தத்துக்கு போறாரு கிதியோன். ஒரு கையில எக்காலம், இன்னொரு கையில பானை. எங்க சார் போறீங்க? வீடு பார்க்கறதுக்கா போறீங்க? வீடு காண போறாங்கல்ல. யுத்தத்துக்கு எப்படி போறாங்க? ஒரு கையில எக்காலம், இன்னொரு கையில பானை. அட்லீஸ்ட் ஒரு பேனா கத்தியாவது கிடையாது. ஆனா கிதியோன் சொல்றாரு, நீங்க அங்க போய் நின்னுட்டு சொல்லுங்க, கர்த்தருடைய பட்டயமே கிதியோனின் பட்டயம். சொன்னார்கள், கிதியோனும் கூட்டமும் நின்றார்கள், மீதியானர் ஓடினார்கள். ஹல்லேலூயா. இந்த வார்த்தைக்குள்ள இருக்கிற வல்லமை உனக்கு விரோதமாய் சத்துருவானவன் ஆயுதங்களை தொடுக்கும் போது கர்த்தர் உனக்கு தந்த வார்த்தையை தைரியமாய் அறிக்கை செய். ஆமென். அறிக்கை செய். நீ அதை அறிக்கை செய்ய அத்தனை மந்திரவாதியின் கோல்களும் விழுங்கி போடப்படும். நல்ல புரிஞ்சுக்கோங்க, வாக்குத்தத்த சந்ததிக்கு விரோதமாக தான் இந்த அமலேக்கின் கை இருக்கும், பார்வோனுடைய எண்ணம் இருக்கும். ஆமென். பார்வோன் இவ்வளவு கடினமாக காரணம் என்ன தெரியுமா? காரணம் ஒன்றுதான், வாக்குத்தத்தம் நிறைவேறும் காலம் சமீபமாயிட்டு. அப்போஸ்தலர் 7 படிச்சு பாருங்க, எடுத்து வாசிக்க நேரம் இல்லை. வாக்குத்தத்தம் நிறைவேறும் காலம் சமீபமானதும் பார்வோன் எழும்பிட்டான். ஆமென். வாக்குத்தத்தம் நிறைவேறும் காலம் சமீபமானது பார்வோன் எழும்பிட்டான். நல்லா புரிஞ்சுக்கோங்க, இந்த கோலுக்குள்ள இருக்கிற வல்லமை. அதை சொல்றதுக்கு எனக்கு டைம் இருக்குமான்னு தெரியல. ஆமென்.
போட்டு பாருங்க. இன்னைக்கு நிறைய மந்திரவாதிகளால் இல்ல எதிர் வல்லமைகளால் இப்படி நிறைய சர்ப்பங்கள் நிறைய. ஐயோ ஐயோ பாஸ்டர் நைட்டு கனவுல பாம்பு வந்து பாஸ்டர். அப்புறம் நான் எழும்பிட்டேன். மூடுனா ஒருவேளை திருப்பி வந்துட்டுனா இல்ல. சர்ப்பங்கள் வந்தது உண்மைதான். ஆனா உன் கையில் ஒன்று கொடுத்திருக்கிறார்ல, போடு. நீ ஜெயிக்கணும். நீ எத்தனை காலம் பயந்து ஓட போற? கரங்களை தட்டி அந்நிய பாஷை பேசி glory glory. 40 வருஷத்துக்கு முன்னாடி ஓடின மோசே, அன்னைக்கு நீ ஓடினதுல நியாயம் இருந்துச்சு. உன் கையில தேவனுடைய கோல் இல்ல. இப்ப தேவனுடைய கோல் கொடுக்கப்பட்டதுக்கு அப்புறம் போடு மோசே. பைபிள் சொல்லுது, நம்பிக்கை அறிக்கை செய்வதில் அசைவு இல்லாம உறுதியா இருக்கும். அதனாலதான் பவுல் சொல்றாரு, என்ன கட்ட முடியும் உங்களுக்கு, ஆனா எனக்குள்ள இருக்கிற வசனத்தை கட்ட முடியாது. யோபு சொல்றாரு, சாத்தானே எனக்கான எல்லாத்தையும் உன்னால அழிக்க முடியும், ஆனா எனக்குள்ள இருக்கிற வார்த்தையை உன்னால தோட்டக்கூட முடியாது. மோசே என்றாகிறார் எகிப்துக்குள்ள. 40 வருஷத்துக்கு அப்புறம் என்றாகிறார். மோசே நிமித்தம் பார்வோனுக்கு கோபம். முதல்ல என்ன செஞ்சிருக்கணும் பார்வோன்? மந்திரவாதிகளின் அத்தனை கோல்களையும் விழுங்கின இந்த கோலை வாங்கி உடைச்சிருக்கணுமா வேண்டாமா? இது இருக்கனால தான் நமக்கு பிரச்சனை. உடைச்சிருக்கணுமா வேண்டாமா? பார்வோன் மேக்சிமம் என்ன செய்ய முடிஞ்சது? வைக்கோலை பறிக்க முடிஞ்சது. ஆமாவா இல்லையா? வேலையை கடினப்படுத்தி மிருகங்களுக்கு என்ன கொடுக்காத? வைக்கோல் கொடுக்காது. இவ்வளவுதான் முடியும். இந்த வயசான தாத்தா கையில் இருக்கிற கோலை பார்வோனுக்கு பறிக்கவும் முடியல, முறிக்கவும் முடியல. உனக்கென தேவன் தந்த வார்த்தை என்னும் கோலை எந்த பார்வோனாலையும் பறிக்கவும் முடியாது, முறிக்கவும் முடியாது. விசுவாசத்தோடு கரங்களை தட்டி ஆமென், ஹல்லேலூயா. உனக்காக தேவன் தந்த வார்த்தை அது அவன் போராடுவான். யாத்திராகம் 10 சொல்லப்பட்டிருக்கிறது, அவர்கள் துரத்தப்பட்டார்கள் என்று. துரத்தப்பட்டார்கள். துரத்தி அடிப்பான், ஆனா கையில் இருக்கிற கோலை பறிக்க மாட்டான். கோலை பறிக்க முடியாது. ஆமென். இதுதாங்க வல்லமை. தொட முடியுமா? தொட மோதி பார்க்க மாட்டான். அவன் கொஞ்ச நேரம் உரசி பார்த்தான், கடைசியில் கிளைமேக்ஸில் காணாம போயிட்டான். பார்த்தீங்களா? சிவந்த சமுத்திரத்தில் அது வரைக்கும் உரசினான். மோத முடியாதுங்க. இந்த கல்லின் மேல் மோதுகிறவன் நொறுங்கி போவான், நொறுங்கி போவான், நொறுங்கி போவான். செங்கடலுக்கு முன்னாடி வந்து நிக்கிறாங்க ஜனங்க, எல்லாம் அழுறாங்க. ஐயோ பார்வோன் பின்னாடி வாரா, முன்னாடி சிவந்த சமுத்திரம், எகிப்துல கல்லறை இல்லைன்னா இங்க கொண்டு வந்தீங்க. ஆமே. மோசையும் ஜெபிக்க ஆரம்பிக்கிறது. ஆண்டவர் சொன்னார், நீ முறையிட்டாத, உன் கையில் என்ன வச்சிருக்கிற? கோல் வச்சிருக்கிற. ஜனங்க, நீங்க அந்த வசனம் படிச்சீங்கன்னா யாத்திராகம் 14வது அதிகாரம். ஆமென். 11வது வசனம். அன்றியும் அவர்கள் மோசையை நோக்கி, எகிப்திலே பேத குழிகள் இல்லை என்றா வனாந்திரத்திலே சாகும்படிக்கு எங்களை கொண்டு வந்தீர். நீர் எங்களை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினதினால் எங்களுக்கு இப்படி செய்தது என்ன? நீங்க கீழே படிச்சீங்கன்னா தெரியும், மோசை இன்னும் முறையிட ஆரம்பிக்கவே இல்லை. மோசே ஜனங்கள்ட்ட என்ன சொல்றாருன்னா, 13வது வசனம், பயப்படாதீங்க, கர்த்தர் செய்யும் யுத்தத்தை பாருங்க, கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், இப்படி எல்லாம் சொல்லிட்டு இருக்கும்போது கர்த்தர் மோசையை நோக்கி என்ன சொல்றார்? நீ என்னிடத்தில் முறையிடுகிறது என்ன? கவனிக்கிறீங்களா? 15வது வசனம், நீ என்னிடத்தில் முறையிடுகிறது என்ன? முறையிடுகிறது. மோசே எங்க முறையிட்டார்? முறையிட்டது யாரு? கர்த்தர் யார்கிட்ட பேசுவார்? ஏன் மோசைகிட்ட பேசுறார்? மோசைகளை தான் கோல் இருக்கு. ஆமா. கோல் இல்லாதவன் 1000 பேசட்டும், நீ எப்படி பேசாத. கோல் இல்லாதவன் கல்ற ரேஞ்சுக்கு போவான், நீ இதை கடக்கிறத யோசி. ஆமா. செங்கடல்னா தான் கல்றை யோசிக்கிறான் கோல் இல்லாதவன். கோல் இருக்கிறவன் அதை கடக்கிறத யோசிப்பான். ஹல்லேலூயா. நீ முறையிட்ட, நீ எப்படி முறையிடாத மோசே? உன் கையில் இருக்கிற கோலை நீட்டு. நீ உன் கோலை ஓங்கி
உன் கையை சமுத்திரத்தின் மேல நீட்டி சமுத்திரத்தை பிளந்து விடு. அது ஒரு நீட்டுன்னு சொன்னா கூட பிரச்சனை இல்லை. அவன்கிட்ட சொல்றாரு சமுத்திரத்தை பிளந்து விடு. நீட்டுன்னு சொன்னா எதுக்கு நீட்ட சொல்றாருன்னு தெரியாம நம்ம நீட்டுவோம். சமுத்திரத்தை பிளந்து விடுன்னு சொன்னா இப்படி போன கை திருப்பி இப்படி வரும். என்னாண்டவரே விளையாடுறீங்களா? ஏவே கையை நீட்டு, ஏதோ எதுக்கோ நீட்ட சொல்றாரு. அண்ணாங்க ஆண்டவரே, இல்ல நீ கையை நீட்டுறது சமுத்திரத்தை பிளந்து விடு. ஆண்டவரே, ஏமேன் என்ன ஆண்டவரே விளையாட்டு இது? ஏன் ஆண்டவர் மோசேட்ட சொல்றாரு? மோசே, அதை பிளக்கிற வல்லமை வேற எங்கேயோ இல்ல, உன் கையில் இருக்கிற கோலுக்குள்ள இருக்கிறது. உன் கையில் இருக்கிற கோலுக்கு உள்ள இருக்கிறது. ஆமென். உன் கையில தேவன் கோலை தந்தது இப்படி வச்சிட்டு இருக்கிறதுக்கு இல்ல, அதை நீட்டு, அதை ஓங்கி நீட்டுங்கிறார். எப்படி? ஓங்கி உரத்த சத்தமா வார்த்தையை சொல்லு, வசனத்தை சொல்லு, அதை ஓங்கி நீட்டு. சும்மா இப்படி ஆண்டவரே நீங்கள் இப்பொழுது இருக்கிறதை பார்க்கிலும் 1000 மடங்கு இல்ல, ஓங்கி ஓங்கி நீட்டு. உன் கையில கோல் இருக்கு. அவங்க முறையிடுறாங்க, அவங்க கையில கோல் இல்லை. இந்த கோலின் வல்லமைக்கு முன்னாடி சமுத்திரம் நிக்கல. பார்வோன்ட்ட ரதம் இருந்துச்சு, குதிரைகள் இருந்துச்சு, குதிரை வீரர்கள் இருந்தார்கள், பராக்கிரமசாலிகள் இருந்தாங்க. இந்த கூட்டத்தில் இது ஒண்ணுமே கிடையாது. ஆனா இந்த கூட்டத்தில் ஒரு கோல் இருந்துச்சு, ஒரு கோல் இருந்துச்சு. இந்த ஒரு கோல் 6 லட்சம் புருஷர்கள் அடங்கிய இந்த லட்சக்கணக்கான ஜனத்தை காப்பாற்றினது. பார்வோனும் சேனையும் சிவந்த சமுத்திரத்தில் மடிந்து போனார்கள். நல்லா புரிஞ்சுக்கோங்க, லட்சக்கணக்கான கூட்டத்தை காப்பாற்றும்படி, ஆமென், சமுத்திரத்தை கடக்கும்படிக்கு ஒரு கோலை கொடுத்திருக்கிறார். இந்த கோலின் வல்லமை என்பது சொல்லி தீராது. உன்னை நம்பி தேவன் ஒரு வார்த்தையை தந்ததுண்டானால் அதை நீ பற்றி பிடிக்கும் போது புரிந்து கொள், இந்த விரித்த சட்டைக்குள்ள என் குடும்பமும் வந்துரும், என் பிள்ளைகளும் வந்துருவாங்க, என் புருஷனும் வந்துருவார், என் மனைவியும் வந்துருவா. நீ உன் கோலை நீட்டுங்கிறாரு. நீ மட்டும் வாழல, அத்தனை ஜனங்களும் அவனை சார்ந்த ஜனங்கள்லாம் மறுகரைக்கு வந்துட்டாங்க. இந்த கோலினுடைய வல்லமையை பார்த்தீங்களா? ஹல்லேலூயா. தண்ணீர் இல்லை, ஆண்டவர் சொன்ன கோலை நீட்டுங்கிறாரு. கண்மலையை தட்டுறாரு, தண்ணீர் கொடுக்கிறது. இந்த கோலின் வல்லமை என்பது எவ்வளவு உள்ள இருந்தாலும், உனக்கான நன்மை எதற்கு உள்ள இருந்தாலும் அதை வெளியே கொண்டு வந்து கொடுக்கும். எனவேதான் லாசரு மரித்து 4 நாட்கள் ஆகிவிட்டது, நாருமே என்று மார்த்தாள் சொல்லும் போது கல்லறை எங்கன்னார், கல்ல மாட்டுங்கிறார். உண்மையில அதுக்குள்ள என்ன மட்டும்தான் இருக்கும் தெரியுமா? அழுகுன சரீரம் தான் இருக்கும். ஆமென். அந்த ஆத்மா அப்பவே பாதாளத்துக்கு போயிருக்கும் இல்ல? அப்போ பரதீஸ் இல்லை. ஏன் இல்லைன்னா பரதீஸ் கேட்டு எப்போ ஓப்பன் ஆச்சு அப்படின்னா, இயேசு கிறிஸ்து சிலுவையில் மரித்த பிறகுதான் பரதீஸ் ஓப்பன் ஆச்சு. ஆத்மா பாதாளத்தில் போயிருக்கும். இப்போ கல்லறைக்கு முன்னாடி இயேசு இருக்கிறார். ஒரே வார்த்தை, லாசருவே வெளியே வா. இவர் சொன்ன இந்த வார்த்தை நேரம் எங்க போச்சு தெரியுமா? அந்த ஆத்மா இருக்கிற இடத்துக்கு போச்சு, ஆழத்துக்கு போச்சு, ஆழத்துக்கு போச்சு. அப்படியே தூக்கி கொண்டு வந்து, ஹல்லேலூயா. இந்த வார்த்தையின் வல்லமை என்பது உனக்கான நன்மை எவ்வளவு ஆழத்தில் மறைக்கப்பட்டிருந்தாலும் நீ இந்த வார்த்தையை ஓங்கும் போது அது உனக்கு முன்னாக கொண்டு வந்து நிறுத்தும். விசுவாசிக்கிறவங்க மாத்திரம் நல்ல கரங்களை தட்டி ஆமென், ஹல்லேலூயா. ஐயோ ஆண்டவர் ரொம்ப ஆழத்தில் இருக்க, என்னால் எடுக்க முடியல. கண்மலைக்குள்ள தண்ணி இருக்கிறது யாருக்காவது தெரியுமா? அது தெரியாது. அப்ப உனக்கு என்ன தெரியும்? என் கையில கோல் இருக்கு, எனக்கு இது ஒண்ணு தெரியும். யோசேப்பு வார்த்தையை தேடி போறார். ஏன்னா அவருக்கு தெரியும் இந்த ஏதோம்லயும் இந்த வார்த்தையால தண்ணி கொண்டு வந்து கொடுக்க முடியும். எலிசா சொல்ற, காற்றையும் காண மாட்டேன், மழையும் காண மாட்டேன், ஆனா நாளைக்கு இந்நேரத்துல தண்ணி இருக்கும். அவன் பலி செலுத்துகிறான், தண்ணீர் ஓடி வந்தது. ஆமென். இந்த கோலின் வல்லமையை புரிஞ்சுக்கோ. ஆமென். இந்த கோலுக்குள்ளே எனக்கான பலன் இருக்கிறது. ஆமென். வல்லமை இருக்கிறது. இன்னும் ஒன்னு சொல்லி நான் ஜெபிக்கிறேன். இந்த கோலுக்குள்ளே
அதே எபிரேயர் 4வது அதிகாரம் 12வது வசனத்தை ஒரு விசை கூட வாசியுங்கள். தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமையும் உள்ளதாயும். இந்த கோலுக்குள்ள என்ன இருக்கிறதுனா ஜீவன் இருக்கிறது. எல்லாரும் சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க, ஜீவன் இருக்கிறது. யோவான் 1வது அதிகாரம் 1 முதல் 4 வரை உள்ள வசனங்களில் ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. 4வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, அவருக்குள் ஜீவன் இருந்துச்சு. இந்த வார்த்தைக்குள்ளே ஜீவன் இருந்துச்சு. எனவேதான் மரியாளுக்கு வார்த்தை கொடுக்கப்பட்டது. அந்த வார்த்தை ஜீவன் இருந்ததுனால அந்த வார்த்தை மாம்சமானது. இந்த கோலுக்குள்ளே ஜீவன் இருக்கிறது. 40 ஆண்டுகளாய் கையில பிடித்திருக்கிற கோல், ஏன் வேற கோல் கிடைக்கலையா? ஏன் இந்த கோலை கையில பிடிச்சு வச்சிருக்கிறீங்க? ஏன்னா இதுக்குள்ள ஜீவன் இருக்கிறது. ஆமே, நல்லா புரிஞ்சுக்கோங்க. தேவன் நம்ம கையில எழுதி தந்தது செத்த எழுத்துக்கள் அல்ல, ஜீவ வார்த்தை, ஜீவ வார்த்தை. ஹல்லேலூயா. இது என்னைக்குனாலும் முளைக்கும். அதுதாங்க ஜீவன், அதுதான் ஜீவன். ஹல்லேலூயா. செத்தது செத்தது தான், அது முளைக்காது. இது ஜீவன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இது முளைக்கும். இந்த கோல் இத்தனை ஆண்டுகள் கையில பிடித்து வைத்திருக்கிறான். ஆரோனிடத்தில் இந்த கோல் எப்பொழுது போனது, எப்படி போனது? மோசே கிட்ட தான் நான் கொடுத்தார். தேவ பர்வதத்தில் தேவ மனிதனிடத்தில் கர்த்தர் இந்த கோலை கொடுத்து, நீ இதை கொண்டு போய் ஆரோன்ட்ட கொடும்பார். நீ இந்த கோலை எடுத்துக்கொண்டு ஆரோனிடத்தில் போ என்பார். யாத்திராகமம் 7வது அதிகாரம். நான் ஆவிக்குரிய கண்ணோட்டத்தோடு இதை சொல்லி செபிக்க விரும்புகிறேன். 7வது அதிகாரம் அதனுடைய 19வது. மேலும் கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ ஆரோனிடத்தில் உன் கோலை எடுத்துக்கொண்டு போ. நீ ஆரோனிடத்தில் உன் கோலை எடுத்துக்கொண்டு போ. ஆரோனிடத்தில் இந்த கோல் கொடுக்கப்படும் போது இந்த கோல்ல ஒண்ணுமே இல்லைன்னா வெளியே ஒன்றும் தெரியல. ஆனால் யார் இந்த ஆரோன்? தேவனால் தெரிந்தெடுக்கப்பட்டவன், தேவனால் அழைக்கப்பட்டவன். தேவன் யாரை முன்குறித்திருக்கிறாரோ அவர்களை அழைத்திருக்கிறார். யாரை அழைத்திருக்கிறாரோ அவர்களை நீதிமான்களாக்கி இருக்கிறார். நீ அழைக்கப்பட்டவன் என்பதை இன்று அநேகர் ஒருவேளை அங்கீகரிக்காமல் இருக்கலாம். ஆரோன் அழைக்கப்பட்டவன் என்பதை சூழ்ந்திருக்கிறவர்கள் பலர் அங்கீகரிக்காததுனால முறுமுறுக்க ஆரம்பிச்சாங்க. ஆண்டவர் என்ன சொன்னார் தெரியுமா? அந்த கோலை கொண்டு என் உடன்படிக்கை பெட்டி முன்னாடி வைனார். எல்லாருடைய ஒவ்வொரு கோத்திரத்தின் கோல்களை எடுத்து வை. ஆரோன் கோல், லேவி கோத்திரத்தின் சார்பாக அந்த கோலை வை. ஆனால் நீ வைக்கிறதுக்கு முன்னாடி ஒன்று செய்யணும். அந்த கோலுக்கு மேலே ஆரோன் என்று பெயர் எழுது, ஆரோன் என்று பெயர் எழுது. ஆமென். ஆரோன் என்று எழுதி வை. ஆரோன் என்று எழுதி இந்த கோல் வைக்கப்பட்டது. வேதம் சொல்லுகிறது, எண்ணாகமம் 17:8 மறுநாள் மோசே சாட்சியின் கூடாரத்துக்குள் பிரவேசித்த போது, இதோ லேவியின் குடும்பத்தாருக்கு இருந்த ஆரோனின் கோல் துளிர்த்திருந்தது. கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். துளிர்த்திருந்தது. அது துளிர்விட்டு பூ பூத்து வாதுமை பழங்களை கொடுத்தது. ஏன் மற்ற கோள்கள் இல்லை? ஏன்னா மற்ற கோள்களுக்குள்ள என்ன இல்லை? ஜீவன் இல்லை, ஜீவன் இல்லை. ஆரோனே, ஒரு காலத்தில் 40 ஆண்டுகளுக்கு முன்பதாக மோசே மூலமாய் உன் கையில கொடுக்கப்பட்ட கோலை இத்தனை ஆண்டுகள் நீ பிடித்து வைத்தது வீணாகவில்லை. இத்தனை ஆண்டுகள், ஹல்லேலூயா, 40 ஆண்டுகள் இந்த கோல் என் கையில உலர்ந்ததா இருந்தது உண்மைதான். ஒருவேளை வெளியே ஒன்னும் தெரியாமல் இருக்கலாம். ஆனா ஒன்னு நிச்சயம், இதுக்குள்ளே இருக்கிற ஜீவன் ஒரு நாளில் வெளிப்படும், ஒரு நாளில் வெளிப்படும். நான் தெரிந்து கொள்ளுகிறவனுடைய கோல் தளிர்க்கும். ஆமென். நீ எத்தனை காலம் வசனத்தை பிடித்து காத்திருக்கிறாய் என்பது கர்த்தருக்கு தெரியும். இது நிமித்தம் நீ கேட்ட நிந்தை ஒரு புறம், முறுமுறுப்பு இன்னொரு புறம். இப்படியே இருந்தா எப்படி? என்னைக்கு லைஃப்ல செட்டில் ஆக போற? கர்த்தர் தந்த கோலை நீ பிடித்து கொண்டாய். ஆரோன் கையில மோசே கொடுக்கும் போது தளிர்த்த கோலை கொடுக்கல. அது பார்க்கும் போது உலர்ந்த கோல் தான். ஆனா அதுக்குள்ள இருக்கிற ஜீவனை நம்பினா, அதுக்குள்ள இருக்கிற வல்லமையை நம்பினா, அதுக்குள்ள இருக்கிற பலத்தை நம்பினா. அதனாலதான் இத்தனை ஆண்டு காலம் இந்த கோலை பிடித்து கொண்டிருந்தா. ஒரு நாள் வந்தது, ஒரு பொழுது விடிந்து பார்த்த போது இதே கோல் தளிர்த்தது, இதோ கோல் துளிர் விட்டது, இதே கோல் பூ பூத்தது, காய் காய்த்தது.
ஆண்டவர் சொன்னார், நான் முறுமுறுப்பை இப்படிதான் அடக்குவேன். இன்னைக்கு பேசுறவங்க பேசட்டும். 40 வருஷம் பேசப்பட்ட வார்த்தையை ஒரே நாள்ல ஸ்டாப் பண்ணிட்டார். ஆமென். ஹல்லேலூயா. அநேகர் சொல்லும் அவதூறை கேட்டேன். இதுதான் தாவீதினுடைய வேதனை. ஆனாலும் கர்த்தாவே, நீர் எப்பொழுது என்னை தேற்றுவீர் என்று நான் உமக்கு காத்திருக்கிறேன். எனக்கு தேவை என்ன தெரியுமா? உங்க வார்த்தை. எனவே தான் பலமுறை சோர்ந்து போகும்போது தாவீது சொல்றார், என் ஆத்துமாவே நீ ஏன் கலங்குற? ஏன் கலங்குற? தேவனை நோக்கி காத்துரு. நான் நம்புகிறது அவராலே வரும். ஏசாயா 55 ஒரு வார்த்தை இருக்கிறது. அவருடைய வார்த்தை வெறுமையாய் திரும்பாதான். அதன் அடையாளம் தான் இது. ஆமென். எபிரேயர் 9வது அதிகாரம் 4வது வசனத்திலே அதிலே பிராகாரம், உபகலசமும், பரிசுத்த ஸ்தலம், மகா பரிசுத்த ஸ்தலம், அந்த நித்திய உடன்படிக்கை இருக்கிற அந்த கிருபாசனம் இருக்கிற அதன் அருகிலே இருக்கிற உடன்படிக்கை பெட்டிக்குள்ளே என்ன இருந்துச்சு தெரியுமா? வைக்கப்பட்ட பொற்பாத்திரமும் ஆரோனுடைய தளிர்த்த கோல் இருந்துச்சு. நல்ல கவனமா கேளுங்க. வார்த்தை என்னும் கோல் கொடுக்கப்பட்ட போது தளிர்க்கல்ல, ஆனா எடுக்கப்பட்ட போது தளிர்த்திருந்தது. அதன் அர்த்தம் என்ன? உனக்கு சொல்லப்பட்ட வார்த்தை வெறுமையா திரும்பாது. ஆமென். இன்னும் வார்த்தை நிறைவேறலையா? அது உன் கையில தான் இருக்கு. அந்த வார்த்தை ஒரு நாள் திரும்பும். எப்படி திரும்பும் தெரியுமா? தளிர்த்து தான் திரும்பும். தளிர்த்து தான் திரும்பும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவருடைய வார்த்தை வெறுமையா திரும்பாது, தளிர்த்து தான். அதான் ஆரோனின் தளிர்த்த. ஆரோனின் கோல் சொல்ல வேண்டியதானே. ஆனா நீ ஒண்ணு செய்யணும். என்ன செய்யணும்? தேவனுடைய கோல் கொடுக்கப்பட்டதில்ல, அது மேல உன் பேர் எழுது. உன் பேர் எழுது. இது ஆரோனுடைய கோல், இது என்னுடைய கோல். வேதம் சொல்லுகிறது, ரோமர் 4வது அதிகாரம் 23வது வசனத்திலே, அது அவனுக்காக மட்டுமல்ல நமக்காகவும் எழுதப்பட்டிருக்கிறது. நமக்காகவும் எழுதப்பட்டிருக்கிறது. தேவன் உங்களுக்கான வார்த்தை தரும்போது நம்பிக்கையோடு சொல்லுங்க. இது 1000 பேர் உள்ள இருந்து கேட்கலாம், 10,000 பேர் வெளியேந்து கேட்கலாம். ஆனா எனக்கு தெரியும், இது இந்த ஆரோனுக்கான கோல். ஹல்லேலூயா. ஆண்டவர் சார் இப்படி எழுதிட்டு வை. தளிர்த்த பிறகு எழுதுறதுக்கு 1000 பேர் வருவாங்கல்ல. தளிர்த்த பிறகு எழுதுறதுக்கு ஆண்டவர் எனக்கு அப்பவே சொன்னார், ஆனா நம்பல. ஆனா நிறைவேறின பிறகு நம்பினேன். தளிர்த்த பிறகு எழுதுறதுக்கு 1000 பேர் இருக்கிறாங்க. ஆனா இப்ப உலர்ந்து இருக்கும் போதே எழுத உன்னால முடியுமா? ஆமென். அப்படி எழுதணும்னா நீ அந்த கோலுக்குள்ள இருக்கிற ஜீவனை பார்க்கணும். அவருக்குள் ஜீவன் இருந்தது. அந்த ஜீவன் தான் மனுஷருக்கு ஒளியா இருந்தது. இருளானது அதை எவ்வளவேனும் பற்றி கொள்ளவில்லை. எனக்கான வார்த்தை எடுத்து நான் எழுதணும். ஆபிரகாமுக்கு செய்தவர் ஆபிரகாம் ஏன் தான் சரீரம் செத்து போனதை என்ன இருந்தான் என்றால், கர்த்தர் சொன்ன வார்த்தையை தனக்கான கோலாய் பிடித்து கொண்டதுனால பிடித்து கொண்டான். தேவனுடைய கோல். நீ அதுல ஆரோனுக்கு பேரை எழுது. நாளைக்கு சொல்லும், ஆரோனின் கோல் துளிர்த்தது. தளிர் விட்டதும் அடுத்த கமாண்ட் என்ன தெரியுமா? இந்த கோலை பெட்டிக்குள்ளவை. இத்தனை காலம் அவன் கையில் இருந்தாச்சு, ஆனா திரும்பும் போது வெறுமையா திரும்பாது. ஹல்லேலூயா. பரலோகத்தில் இது சாட்சியிடும். ஆரோனின் உலர்ந்த கோல் என்று அல்ல, ஆரோனின் தளிர்த்த கோல். நீ 40 வருஷம் காத்திருந்தால் என்ன, 20 வருஷம் காத்திருந்தால் என்ன, 10 வருஷம் காத்திருந்தால் என்ன, உன் கையில் கொடுக்கப்பட்ட கோல் இப்பொழுது உன் பார்வைக்கு உலர்ந்ததா இருக்கலாம். ஆனா திரும்ப எடுக்கும் போது ஆரோனின் தளிர்த்த கோல், ஆரோனின் தளிர்த்த கோல். விசுவாசிக்கிறவங்க மாத்திரம் நல்ல கரங்களை தட்டி, இப்படி கர்த்தர் முறுமுறுப்பை ஒளிய பண்ண போகிறார். முறுமுறுப்பை ஒளிய பண்ண போகிறார். எத்தனை பேர் நம்புறீங்க? எத்தனை பேர் நம்புறீங்க? ஹல்லேலூயா. நான் தெரிந்து கொள்ளப்பட்டவன் என் கோல் துளிர்க்கும். இன்னைக்கு நீ அழைக்கப்பட்டவன் என்பதை உலகம் அங்கீகரிக்கவில்லையா? நீ தெரிந்து கொள்ளப்பட்டவன் என்பதை உலகம் அங்கீகரிக்கவில்லையா? ஒரு நாளில் யோசேப்பை அங்கீகரிக்கல சகோதரர்கள், ஆனால் அவனுக்கான அந்த கோல் துளிர்த்தது ஒரு நாளில்.
அன்னைக்கு அவனுடைய எல்லாமே அவனை தான் சார்ந்து இருக்க வேண்டியதாயிட்டுல. ஒரு நாள் உண்டுங்க, இதற்காக யோசேப்பு காத்திருந்தான் 22 வருடம். உன் கோல் துளிர்விடும், உனக்கான கோல். வசனம் வெறுமையா திரும்பாதுங்க, இதுதாங்க திரும்பும் போது அது தளிர் விட்டு தான் திரும்பும். அதன் அர்த்தம் என்ன? உன் வாழ்க்கையில செய்ய வேண்டியதை செஞ்சுட்டு தான் திரும்பி போகும். அதுவரை அது உன்கிட்ட தான் இருக்கு. மோசே, இந்த கோலை பிடித்து கொண்டு செல்ல. நீ இத்தனை காலம் வெறுமையான வனாந்திரத்தை பார்த்திருக்கலாம், இனிதான் நீ அடையாளத்தையே காண போகிற. ஹல்லேலூயா. ஆமென். வார்த்தையை பார்க்கும்போது ஆமென், இந்த வார்த்தையை உலர்ந்த கோலா பார்க்காதீங்க, வெறும் எழுத்துக்களா பார்க்காதீங்க. ஆமென். அப்படி அதுக்குள்ள இருக்கிற உங்க பலத்தை பாருங்க, அதுக்குள்ள இருக்கிற வல்லமையை பாருங்க, அதுக்குள்ள இருக்கிற ஜீவனை பாருங்க. ஆமென். அது உங்களை இன்னும் நம்பிக்கையை தொடர பண்ணும். அது உங்கள் நம்பிக்கை இன்னும் தீபத்தை இன்னும் எரிய வச்சுட்டே இருக்கும். அதை பற்றி படியுங்கள். ஒரு நாள் உண்டு, அது பகலும் அல்ல இரவும் அல்ல, அது கர்த்தருக்கே தெரிஞ்சது. சாயங்காலம் ஆனாலும் வெளிச்சம் உண்டாகும். காரணம், அவருக்குள் ஜீவன் இருந்துச்சு. அந்த ஜீவன் தான் உன் லைஃபையே பிரகாசிக்க போகிறது. அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியா இருந்துச்சு. பைபிள் என்ன சொல்லுது தெரியுமா? உலகத்திலே வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற மெய்யான ஒளி. ஹல்லேலூயா. உனக்கான வார்த்தை என்னும் தேவனுடைய கோலை எவ்வளவு இறுக படிக்க முடியுமோ பிடித்துக்கொள், எவ்வளவு ஓங்கி சொல்ல முடியுமோ ஓங்கி சொல்லு. அந்த வல்லமைக்கு முன்னாடி எல்லா வல்லமைகளும் விழுங்கப்படும், விழுங்கப்படும், விழுங்கப்படும். ஹல்லேலூயா. இருப்பு காலவாயிலிருந்து ஜனங்களை வெளியே கொண்டு வந்தது. கோல் உன் கையில் இருக்கலாம், ஆனா உன் குடும்பத்தை வெளியே கொண்டு வரும். நீ கோலை பிடிக்கிற பிடியில தான் இருக்கிறது. கோலை நீ எந்த மட்டும் ஓங்குறியோ அதுல தான் இருக்கிறது. உன் கையில கொடுக்கப்பட்ட கோலை எங்கேயும் வச்சுட்டு போகாத. இது ஒண்ணுதான் உனக்கு ஆதாரம். ஹல்லேலூயா. வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு, அவர்களுக்கு இடரல் இல்லை. நல்லா புரிஞ்சுக்கோங்க. இன்னைக்கு எந்த வார்த்தையை கர்த்தர் நம்ப பண்ணுகிறாரோ அந்த வார்த்தை தளிர் விடாமல் திரும்பி போகாது. ஆமென். இன்னைக்கு காலையில் இந்த சர்மன் பேசிட்டு இருக்கும் போதே என் இருதயம் கர்த்தருக்குள் மகிழ்ந்தது. ஆமென். அதனாலதான் நான் ஆரம்பத்தில் சொன்னேன், வயசு சொல்லாத வார்த்தையை சொல்லு. ஆமென். ஹல்லேலூயா. வயசு சொன்னா முடி நரைச்சதெல்லாம் நம்ம கண்ணுக்கு வந்து போகும். தோல் என்ன கொஞ்சம் சுருங்கிட்டு, அது நேற்று அயன் பாக்ஸ் பட்டுச்சு. வார்த்தையை சொல்லு. அவன் வயசு என்னல்ல, சரீரம் செத்து போனது நினைக்கல. வார்த்தையை சொல்லுங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க. இன்னைக்கு உங்களுக்கான ரேமா என்ன, அதை நீங்க திருப்பி வீட்டில் போய் பாருங்க. அதை பார்த்து சொல்லுங்க, ஏ வசனமே, நீ தளிர் விடாம திரும்பி போக மாட்டல. ஆமென். ஹல்லேலூயா. என் கூட தான் இருப்ப, இந்த கோல் என் கூட தான் இருக்கும். எப்ப போகும்? தளிர் விட்ட பிறகு. ஹல்லேலூயா. புதிய ஏற்பாட்டில் எழுதப்பட்டிருக்கிறது, ஆரோனை போல அழைக்கப்பட்டால் ஒழிய. நீ அழைக்கப்பட்டவங்கிறது ஆரம்பத்தில் யாரும் அங்கீகரிக்கல. நாளைக்கு சொல்லும், நீ தான் அழைக்கப்பட்டவன். காரணம் என்ன? இத்தனை காலம் அவன் பிடித்திருந்த கோல் அவனை ஏமாற்றவில்லை. இத்தனை காலம் அவன் பற்றி பிடித்திருந்த தேவனுடைய கோல் அவனை ஏமாற்றவில்லை. ஆமென். ஹல்லேலூயா. அவர்தாங்க. இந்த கோலை பிடித்துக் கொள்ளுங்க. நான் கர்த்தருக்குள் மகிழுகிறேன். இந்த வசனத்தால நடக்க போகிறத நம்ம பார்க்க போறோம். ஆனா அதுக்கு முன்னாடி வசனத்துக்கு உள்ள இருக்கிறத பார்க்க வேண்டாமா? இதை பார்க்க பார்க்க நம்ம கை விறுவிறுன்னு வருதுல, இன்னும் அதை இன்னும் இருக. அதனாலதான் ஆண்டவர் சொன்னா, நீ கையில கட்டிக்கோ, நெத்தியில வரைஞ்சிக்கோ, வாயில சொல்லிக்கோ, உன் இருதயத்துல எழுதிக்கோ. ஆமென். அதாவது உன் கிரியை அந்த வசனமா தான் இருக்கணும், உன் நினைவு வசனமா தான் இருக்கணும், உன் பேச்சு வசனமா தான் இருக்கணும். வீட்டுல சொல்லிட்டே இருங்க. அதை ஓங்கு அப்படிங்கிறாரு. ஓங்கு, சொல்லிட்டே இரு. அதுக்கு முன்னாடி நிக்க முடியாது. பார்வோனின் மந்திரவாதியின் கோல்கள் எல்லாம் விழுங்கப்படுகிறது. ஒரே விழுங்கு, அவ்வளவுதான், முடிஞ்சு. 6000 லேகியோனுக்கு 6000 பிசாசுகளை ஒரே வார்த்தை விழுங்கி போட்டுச்சு. அவ்வளவுதான். விழுங்கி கடல்ல போய் துப்பி போட்டுச்சு. இல்ல, ஆமா, வார்த்தை
வார்த்தையின் வல்லமே பாருங்க, ஜீவனை பாருங்க, பலனை பாருங்க. வெளியே பார்க்கிறவங்களை எத்தனை காலம்தான் இந்த கோலை பிடிச்சிட்டு இருப்ப? ஆண்டவர் இந்த முறுமுறுப்பெல்லாம் நான் ஒளிய பண்றேங்கிறார். அவன் முறுமுறுக்கிறான்னு நீ கோலை ஒளிச்சு வச்சிடாத. இல்ல, நிறைய பேர் முறுமுறுக்கிறாங்கன்னு சொல்லி கோலை ஒளிச்சு, நீ கோலை பிடித்து கொண்டு. ஆமே ஆமே. இன்னைக்கு யார் யார் அங்கீகரிக்கலையே அவங்க சொல்றாங்க இவன் மட்டும்தான் அழைக்கப்பட்டவன். எப்படி மாத்துறாரு பாருங்க. இந்த கோல் உன்னை மாத்திரும், வாழ்க்கையை மாற்றும். இந்த கோல் உடன்படிக்கை பெட்டிக்குள்ள சேஃபா இருக்கு. இந்த பரலோகத்துல எனக்காக பரத்திலிருந்து அனுப்பப்பட்ட வார்த்தை திரும்பி போகும்போது எப்படி போகும் தெரியுமா? தளிர் விட்டு. ஹல்லேலூயா. அது என் வாழ்க்கையில வெளிப்படும். அது பரத்திலும் அந்த வசனம் சாட்சியா இருக்கும். பரலோகத்தில் சாட்சியிடுகிறவர் மூவர், பிதா, பரிசுத்த ஆவி, வார்த்தை. வார்த்தை சாட்சியிடும் பரலோகத்தில். இப்போ ஆரோனுக்காக கொடுக்கப்பட்ட அந்த கோல் சாட்சியிடுகிறது. எப்படி தெரியுமா? உலர்ந்த கோலா அல்ல, தளிர்த்த கோல். அதை பார்த்துட்டு தான் ஆரோன் கண்ணை மூடினான். மோசை விட வயசானவன் தான், எல்லாம் ரைட்டு தான். ஆனா ஆரோன் அவன் கையில் ஒரு கோல் கொடுக்கப்பட்டாச்சு. இனி அது தளிர் விடதை நீ பார்க்கணும். அதனாலதான் மோசே சொன்னாரு, அமலேக்கினோட யுத்தமா நாளைக்கு நான் நிற்பேன், அவன் நிற்க மாட்டான். கர்த்தர் எவ்வளவு நல்லவர். இந்த வார்த்தை தானங்க இந்த தீபத்தை அணையாம காத்து கொண்டு வருது. ஆமென். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? வெறுமையா திரும்பாதுன்னா வார்த்தை திரும்பும். ஆனா எப்படி திரும்பும் தெரியுமா? தளிர் விட்டு. அந்த வார்த்தை செய்ய வேண்டியதை செஞ்சுட்டு போகும்போது சிரிச்சுட்டே போகும், சந்தோஷமா போகும். அதுதான் அங்க வார்த்தை. ஆண்டவரினோடு அனுதினமும் பேசுகிறதின் காரணம் என்ன என்பதை சபையை புரிகிறதா? ஒவ்வொருவரோடும் பேசுகிறாரு. எதுக்குன்னு தெரியுமா? இதுக்குதான். ஒரு வார்த்தை உங்களுக்கா தாராருன்னா அதை பிடிச்சுக்கோங்க. எவ்வளவு இறுக பிடிக்க முடியுமோ பிடிச்சுக்கோங்க. அது ஒரு நாளில் திரும்பும். எப்படி தெரியுமா? இவன் வாழ்க்கையில என்னால செய்ய முடியாதுன்னு சொல்லி அல்ல, தளிர்த்து. ஆரோனின் தளிர்த்த கோல். ஆமென். கர்த்தர் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் தான் நம்பப்படின வசனத்தை நிறைவேற்றி ஒவ்வொருவருடைய வாழ்க்கையும் துளிர்விட செய்வாராக. வலது கரத்தை உயர்த்தி ஆமென். அப்படியே எழுந்து நிற்கலாமா? என் பலனாகிய, நல்ல கரங்களை தட்டி பாடி ஆண்டவரை மையப்படுத்த போகிறோம். Thank you Holy Spirit. என் பலனாகிய கர்த்தாவே, நான் உம்மையே நம்பியுள்ளே, கைவிடப்படுவதில்லை. நல்ல கைகளை தட்டி, என் பலனாகிய கர்த்தாவே, நான் உம்மையே நம்பியுள்ளே, கைவிடப்படுவதில்லை. நான் மரண இருளில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்பட, நான் மரண இருளில் நடந்தாலும் உங்க கோலும் தடியும் தேச்சுதையா, அனுதினம் வெற்றி பாதை காட்டுதையா. நல்ல கையை தட்டி பாடுவோம். என் பலனாகிய கர்த்தாவே, நான் உம்மையே நம்பியுள்ளே, ஹல்லேலூயா. என் பலனாகிய கர்த்தாவே, நான் உம்மையே நம்பியுள்ளே, ஆமென். உம்மாலே ஓர் சேனைக்குள்ளே, ஹல்லேலூயா. உம்மாலே ஓர் சேனைக்குள்ளே, ஆமென். உம்மாலே ஒரு மதிலையுமே, க்ளோரி தாண்டி நானும் சென்றிடுவேன். சொல்லுவோம். பலனாகிய, என் பலனாகிய கர்த்தாவே, நான் உம்மையே நம்பியுள்ளே, கைவிடப்படுவதில்லை. ஹல்லேலூயா. ஓ ரபா சதனரே, என் கால்கள்
சறுக்கும், என் கால்கள் சறுக்கும் போதெல்லாம் தாங்குதையாவும் கிருபை. நான் அழுது புலம்பும் நேரமெல்லாம் ஆமென் அணைக்குதையாவும் கிருபை. சொல்லுங்க, பலனாகிய என் பலனாகிய கர்த்தாவே, நான் உம்மை நம்பியுள்ளேன், கைவிடப்படுவதில்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என் பலனாகிய கர்த்தாவே, நான் உம்மை நம்பியுள்ளேன். அவர் உனக்கு தந்த வார்த்தை என்னும் கோலை பிடித்துக்கொள். அதற்குள் இருக்கிற பலன், அதற்குள் இருக்கிற வல்லமை, அதற்குள் இருக்கிற ஜீவன் உன்னை காத்துக்கொள்ளும், உன்னை பலப்படுத்தும், உன் வாழ்க்கையை துளிர்விட பண்ணும். வார்த்தை வெறுமையாய் திரும்பாது சகோதரா, வார்த்தை வெறுமையாய் திரும்பாது சகோதரி. ஹல்லேலூயா. யாக்கோபுக்கு அனுப்பின வார்த்தை இஸ்ரவேல் மேல் இறங்கிச்சு. ஹல்லேலூயா. என் பலனாகிய கர்த்தாவே, நான் உம்மை நம்பியுள்ளேன், கைவிடப்படுவதில்லை. என் பலனாகிய கர்த்தாவே, நான் உம்மை நம்பியுள்ளேன், கைவிடப்படுவதில்லை. நான் கைவிடப்படுவதில்லை, நான் வெட்கப்பட்டு போவதில்லை, நான் கைவிடப்படுவதில்லை. நல்ல கரங்களை தட்டி ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. லோரி பலரே அந்தனரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படி ரெண்டு கைகளை வானத்துக்கு நேராய் உயர்த்தி, ஆண்டவரே, வாழ்க்கையில தளர்ந்து போகும்போதும் சோர்ந்து போகும்போதும் தேவனுடைய கோலை இன்னும் டைட்டா பிடிச்சுக்கோங்க. அதுக்குள்ளதான் உனக்கான பலன் இருக்கிறது, வல்லமை இருக்கு, வார்த்தை இருக்கு. நீங்க தான் ஏதாவது நீங்க தான் எதிர்பார்த்து காத்து நிற்கிறோம். ஆண்டவரே, நீர் சொன்ன வார்த்தைய, நீர் சொன்ன பிடித்து கொண்டு ஆமென் உங்க முகத்தை நோக்கி இருக்கிறோம், உங்க முகத்தையே அற்புதம் செய்யுங்கப்பா. எங்க தேவனுடைய கோலை பிடித்துக்கொள். நீ கேட்கிற நிந்தை முறுமுறுப்புகள் எல்லாவற்றையும் ஒளிய பண்ணுகிறவர் அவர். எதிரான சத்துருவின் எல்லா கோள்களையும் விழுங்கி போடும். உம்மைத்தான், உம்மைத்தான், உம்மை அன்று யாரும் இல்லையப்பா. கோலினால், வார்த்தையினால் கிடைக்க பெறுகிற நன்மையை நம்ம நாளைக்கு பார்க்கலாம், நிச்சயம் பார்ப்போம். ஆனா அதுக்குள்ள இருக்கிற நன்மையை இன்னைக்கு நம்ம பார்க்க ஆரம்பித்தால், கவனிங்க, வார்த்தைக்குள்ள இருக்கிற மேன்மையை பார்க்க ஆரம்பிச்சிட்டோம்னா காத்திருக்கும் காலம் கொண்டாட்டமா இருக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதற்குள்ள இருக்கிற பலன், அதற்குள்ள இருக்கிற ஜீவன், அதற்குள்ள இருக்கிற வல்லமையை நாம பார்க்க ஆரம்பிச்சிட்டோம்னா காத்து. அதனாலதான் வனாந்திரத்திலிருந்து தாவீது சொல்றாரு, நம்முடைய செட்டை நிழலிலே களி கூறுகிறேன், களி கூறுகிறேன், களி கூறுகிறேன். நல்ல கரங்களை தட்டி ஆமென். ஹல்லேலூயா.
கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். நல்லா புரிஞ்சுக்கோங்க, இந்த வார்த்தை தளிர்த்து தான் திரும்ப போகும். ஆமென். எங்கிருந்து தளிர்த்து? என்னிடத்திலிருந்து தளிர்த்து தான் அது திரும்ப போகும். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். அப்படியே கண்களை மூடி செபிக்கலாம். நல்ல தகப்பனே, இரக்கமுள்ள பிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம். நீர் பாராட்டின கிருபை பெரியது. இந்த புதிய மாதத்தின் முதல் ஞாயிற்றுக்கிழமையில் உங்க சமூகத்தில் கொண்டு வந்து ஆராதிக்க வைத்தீர், துதிக்க வைத்தீர், பாட வைத்தீர். உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்களோடு பேசினீர் ஆண்டவரே. வார்த்தையினால் கிடைக்க பெருக நன்மையை பார்க்க காத்திருக்கிற எங்களுக்கு நீர் வார்த்தைக்குள்ள இருக்கிற மேன்மை எங்களுக்கு காண்பித்து தந்த தயவுக்காய் ஸ்தோத்திரம். எஸ் ஃபாதர், இந்த வார்த்தையினால் தான் நாங்கள் நிற்கிறோம். வார்த்தையினால் தான் நாங்கள் நிர்மூலமாகாம இருக்கிறோம். இந்த வார்த்தையினால் தான் நாங்கள் இன்னும் நம்பிக்கையோடு இருக்கிறோம் ஆண்டவரே. இந்த வார்த்தை வெறுமையாய் திரும்பாது என மீண்டும் ஒரு விஷயம் உறுதிப்படுத்தின தயவுக்காக ஸ்தோத்திரம். கர்த்தாவே, ஒவ்வொருவரும் உடைய வார்த்தை என்னும் கோலை இறுக பிடித்து கொண்டு முன் செல்ல வாழ்க்கை ஆண்டவரே, எனக்கான தேவனுடைய வார்த்தை என்னும் கோல் தளிர்த்தது என்பது உம்முடைய பிள்ளைகளுடைய சாட்சியா இருப்பதாக. ஆரோனின் கோல் துளிர்விட்டது, அடுத்த நாள் எல்லார் மத்தியிலும் சாட்சியானது. இத்தனை காலம் உம்முடைய பிள்ளைகள் வார்த்தையை பிடித்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்காக விசேஷமாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. ஹல்லேலூயா. எனக்காய் கொடுக்கப்பட்ட இந்த கோல் தளிர்த்தது என்பது இன்று வார்த்தையை பிடித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொருவருடைய சாட்சியாய் மாறுவதற்காக ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம் அப்பா. சமாதானத்தோடு அனுப்பும். கிருபைக்குள்ள மூடி மறைத்து காத்துக்கொள்ளும். மகிமை கனம் துதி எல்லாமும் ஒருவருக்கே செலுத்துகிறோம் இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழுள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் சிநேகமும் பாதுகாவலும் நம் அனைவரோடும் எல்லா பரிசுத்தவான்களோடு கூட கர்த்தருடைய வருகை மட்டும் தங்கி இருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா. God bless you. சமாதானத்தோடு போய் வாருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.